குட் ஈவினிங் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு ஓல்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரைட், அந்த கெல்மியான் கினிவோல்ஸ் ரைட், அந்த அந்த வேர்னர் மொழி ரைட், அந்த ஓல்ட் இங்கிலீஷ் பார்த்தோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம மிடில் இங்கிலீஷ்லேருந்து ஆரம்பம் ரைட். ஸோ ரைட், ஸோ மிடில் இங்கிலீஷ் நமக்கு என்னெல்லாம் வருது, நம்ம இந்த ஸ்லைடில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பாருங்க ரைட். So Middle English period to the early Tudor age. So Chaucer and his contemporaries பார்க்க போறோம். அடுத்து டான்டே, பெட்ராக், பொக்காஷியோ ரைட். ஸோ இவங்களோடது. அடுத்து ரெனைசன்ஸ் ஹியூமனிசம் பத்தி பார்க்க போறோம் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா முதல்ல ஹிஸ்ட்ரி ரைட். ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சீக்கிரமா டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்து என்ன அப்படின்னா லைக் நமக்கு லிட்ரேச்சர் ரைட், அதுல கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் மிடில் இங்கிலீஷ் பீரியட் 11th to 16th century ரைட். அப்போ 5 to இல்லை அப்படின்னா 7th to நம்ம என்ன அப்படின்னா ஒரு 10th 11th century வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 11th to 16th century. அப்போ இங்கிலாந்துல என்ன நடக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரி த ஃபோர்த் ரைட். ஸோ அவர் தான் ஆட்சியில் இருக்கார், ஹென்ரி த ஃபோர்த். ஸோ ஏர்லியர் கால்டு ஹென்ரி, ஒன் செகண்ட் ஒன் ரைட். ஸோ ஏர்லியர் கால் ஹென்ரி ஆஃப் போலிங்ப்ரோக், ஜான் ஆஃப் son of John of Kent and Blanche ரைட். ஸோ அந்த பிளான்ச்சே ஜான் ஆஃப் கண்ட் ரைட், உங்களுக்கு ஒரு ஒர்க் நமக்கு உள்ள ஞாபகத்துக்கு வரணும் சரி, அதனால தான் அந்த ஹிண்ட் பண்றேன். சன் ஆஃப் ஜான் ஆஃப் கண்ட் அண்ட் பிளான்ச்சே ரைட். ஸோ இந்த பிளான்ச்சே வச்சு சாசர் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அடுத்து ஃபர்ஸ்ட் லங்காஸ்ட்ரன் கிங். ஓகேவா, நமக்கு இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த அளவுக்கு தேவையில்லை, அதனால கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து. எஸ் மேம். Sir, screen not visible. எக்ஸ்கியூஸ் மீ மேம், எக்ஸ்கியூஸ். Ma'am, now? Yes, sir. Yes, ma'am. Thank you, ma'am. So, Middle English period to the early Tudor. So, இதுல சாசர் அண்ட் his contemporaries, டான்டே, பெட்ராக், பொக்காஷியோ ரைட். ஸோ இவங்களெல்லாம் பார்க்க போறோம். ஸோ கிங்ஸ் ஆஃப் த பீரியட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல அந்த ஹிஸ்ட்ரி டக்குன்னு பார்த்துட்டு அடுத்த லிட்ரேச்சருக்குள்ள போயிடலாம். வில் ஸ்டார்ட் வித் ஹென்ரி த ஃபோர்த் ரைட், ஏர்லியர் கால்டு ஹென்ரி ஆஃப் போலிங்ப்ரோக், சன் ஆஃப் ஜான் ஆஃப் கண்ட் அண்ட் பிளான்ச்சே. இந்த கப்புள் ரைட், நமக்கு இதை வச்சு ஒரு ஒர்க் வரும் பார்த்துக்கோங்க, அது நம்ம பின்னாடி பார்ப்போம். சாசர்ல ஃபர்ஸ்ட் லங்காஸ்ட்ரன் கிங் அண்ட் எஸ் சஃபரிங் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் ஸ்கின் டிசீஸ். அடுத்து ஒரு ப்ராஃபஸி இருக்கு அவருக்கு, என்ன அப்படின்னா ஹி வுட் டை இன் ஜெருசலேம். அந்த டைம்ல ஜெருசலேமுக்காக என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஃபைட்டே நடந்திருக்கும் ரைட். பட் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபேல இவருக்குன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஜெருசலேம் சாம்பர் கெட்டி ரைட். ஏன்னா அவரோட ஆசையை நிறைவேற்றணும்ல, அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெருசலேமே போகல ரைட். ஸோ அந்த ஜெருசலேம் சாம்பர்ல வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அவரோட பாடியை வந்து பரி பண்றாங்க. ஷேக்ஸ்பியர் ஹாஸ் ரிட்டன் த பிளே ஹென்ரி த ஃபோர்த், 2 பார்ட்ஸ். ஓகேவா, ஓகே, இது அந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்லைட்ல, மற்றது கூட நமக்கு பெருசா தேவையில்லை. அடுத்து இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹென்ரி த ஃபிஃப்த் வழக்கம் போல என்ன அப்படின்னா ரைட், எல்லா அந்த பிரின்ஸுமே பண்ற மாதிரி இவருமே என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மாதிரி அப்பாக்கு அகேன்ஸ்ட் நிறைய புரட்சி பண்றாரு. பட் 100 இயர்ஸ் வார் அந்த இது வரும்போது என்ன பண்றாரு அப்படின்னா இவரோட ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப மேசிவா இருக்கு. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா பிரான்ஸ் ரைட், பிரான்ஸை கேப்சர் பண்ற அளவுக்கு போயிருக்காரு. பட் இறந்து போயிடுறாரு. அடுத்து கிராண்ட் சன் ஆஃப் எட்வர்ட் த தேர்ட், சன் ஆஃப் எட்வர்ட் த பிளாக் பிரின்ஸ் ரைட். அடுத்து நெஃப்யூ ஆஃப் ஜான் ஆஃப் கண்ட் ரைட், இதெல்லாம். அடுத்து ஜான் ஆஃப் கண்ட் அவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வாஸ் டியூக் ஆஃப் லான்காஸ்டர் ரைட். ஜான் ஆஃப் கண்ட் பேட்ரன் ஆஃப் சாசர். ஓகேவா, ஜான் ஆஃப் கண்ட் இது வேற ரைட், இந்த லைனேஜ்ல வர மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அடுத்து பாருங்க, அடுத்த கிங் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் ரைட். ஸோ ரிச்சர்ட் டிஸ்இன்ஹெரிட்டட் John of Contoda son Henry Bolingbroke and later disposed by him. And Richard the second timeல தான் பாத்தீங்க அப்படின்னா பெசன்ஸ் ரிவோல்ட் வருது. இதை வச்சு இந்த பெசன்ஸ் ரிவோல்ட்டை வச்சு நிறைய ஒர்க் நம்ம உள்ள வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் டைம் அப்படின்னா ரிச்சர்ட் த செகண்ட். அப்போ என்ன அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அரசர்களுக்குள்ள என்ன அப்படின்னா த்ரோனுக்கு நிறைய சொண்டை போட்டாலும் ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா சாசர் அவரோட இடத்த தக்க வச்சுக்கிட்டார். கிட்டத்தட்ட சார்ஜர் பாத்தீங்க அப்படின்னா 3 ஆட்சியாளர்களோட டைம்ல இருந்திருப்பாரு ரைட். அந்த ஹென்ரி த ஃபோர்த்தா இருக்கட்டும், ஃபிஃப்த்தா இருக்கட்டும், ரிச்சர்ட் த டூவா இருக்கட்டும் ரைட். இந்த 3 ரூலர் கிட்டயுமே என்ன அப்படின்னா அவரு ஒரு ஒரு ஒரு
ராயல் ஒர்க்கராக இருந்திருப்பாரு. பட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அந்த ஸ்டேட்டஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டாங்களே தவிர சார்ஜரை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டாங்க. சார்ஜர் சர்வ்டு ரிச்சர்ட் கவர்மெண்ட் அஸ் அ டிப்ளமேட், கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், இது கொஞ்சம் பெரிய ஒர்க், ரைட். அண்ட் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஜான் கோவர், ரைட், நம்ம இம்பார்ட்டன்ட் வருவோம். ஜான் கோவர் ரோட் கன்ஃபர்சியா மேண்டஸ் அந்த டைரக்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் ரிச்சர்ட், ரைட். எந்த கிங்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சர்ட் தான், ரிச்சர்ட் த செகண்ட். ஷேக்ஸ்பியர் ஹாஸ் ரிட்டன் த பிளே ரிச்சர்ட் த செகண்ட். அண்ட் ஹென்ரி த ஃபிஃப்த், ஓகே, ஷேக்ஸ்பியர் டெபிட் ஹிம் அஸ் அ ஐடியல் கிங். ஓகேவா, அதில் வில்லனஸ் யாரு அப்படின்னு நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இதுல ஹென்ரி த ஃபிஃப்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியல் கிங்கா தான் வச்சிருப்பாரு. ஓகேவா, நமக்கு இது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸா மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். நமக்கு ராஜாவோட வரலாறு நமக்கு அவ்வளோ டீட்டெயிலா தேவையில்லை. அடுத்து ஹென்ரி த ஃபிஃப்த்துக்கு அப்புறம் ஹென்ரி த சிக்ஸ்த் வராரு. ஒன்லி சன் அண்ட் இன்ஃபேண்ட் ஹையர் ஆஃப் ஹென்ரி த ஃபிஃப்த், வீக், பீஸ்ஃபுல், ரைட். ஸோ அப்படின்னாலே நீங்க பாருங்க எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாக் கேடோட ரிபெலியன், ரைட். அடுத்து வார் ஆஃப் ரோசஸ் இவங்க டைம்ல தான் ஆரம்பிக்குது, ரைட். அந்த ரெண்டு டைனஸ்டி, ரைட், யாக் லாங்கேஸ்டர், ஓகே. அடுத்து டைட் இன் டவர் ஆஃப் லண்டன். ஷேக்ஸ்பியர் ஹேஸ் ரிட்டன் ஹென்ரி த சிக்ஸ்த் 3 பார்ட்ஸ். ஓகேவா, ஹென்ரி த சிக்ஸ்த் வந்து 3 பார்ட்ஸ். அடுத்து எட்வர்ட் த ஃபோர்த் வராரு, ரைட். பிரிண்டிங் இவர் டைம்ல தான் உள்ள வருது, ரைட். கடைசியில் என்ன அப்படின்னா லாஸ்ட் பிளான்டஜெனட் கிங், ரைட், ரிச்சர்ட் த தேர்ட். ஓகே, அடுத்து கில்டு பை ஹென்ரி செவன்த், ரைட். ஹென்ரி செவன்த் வரும்போது என்ன அப்படின்னா இந்த வார் ஆஃப் ரோசஸ், ரைட், இந்த பேட்டிலே முடிஞ்சு போச்சு, ரைட். அந்த யாக்கா லான்காஸ்டர், ரைட், இந்த இதெல்லாமே முடிஞ்சு ஹென்ரி த செவன்த் வரும்போது மொத்தமா என்ன அப்படின்னா இந்த பரம்பரை வார் வந்து கதை முடிஞ்சு போச்சு. ஷேக்ஸ்பியர் ஹாஸ் ரிட்டன் த பிளே ஹென்ரி த தேர்ட் டிபிக்டிங் த கிங் அஸ் த மோஸ்ட் வில்லனியஸ் ஆஃப் ஆல் கிங்ஸ். அவர் எழுதின ராஜாக்கள்ல எப்படி போடுறாரு பாருங்க. ஹென்ரி த ஃபோர்த் எப்படி காட்டியிருந்தாரு, ஒரு ஐடியல் கிங்கா காட்டியிருந்தார், ரைட். பட் ரிச்சர்ட் த தேர்டை பார்த்தீங்க அப்படின்னா, ரைட், த மோஸ்ட் வில்லனியஸ் ஆஃப் ஆல் கிங்ஸ் இன் த ஹிஸ்டரி பிளேஸ், ரைட், ரைட். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா நம்ம கோருக்குள்ள போறோம். மிடில் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ ஓல்டுல இருந்து மிடில், ரைட். நமக்கு தெரியும் லாங்குவேஜ் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான விஷயம் கிடையாது, ரைட். அந்த கொஞ்சம் கொஞ்சமா என்ன அப்படின்னா நாட்கள் இல்ல வருடங்கள் போக போக மாறும், ரைட். இங்கேயும் பாருங்க லாங்குவேஜ் ஆஃப் த புவர் பர்சன்ஸ். அந்த டைம்ல இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு அந்த 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 3 டயர் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரிஸ்டோகிராட். ஸோ அவங்க என்ன அப்படின்னா பிரெஞ்சு பேசுறாங்க. அடுத்து எபிஸ்கோபால். ஸோ இந்த எபிஸ்கோபால்ல பாத்தீங்க அப்படின்னா லாட்டின் தான் அவங்களோட லாங்குவேஜா வருது. சர்ச் எல்லாமே லாட்டின் தான். அடுத்து கடைசியில் புவர் சர்ஃப். ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான். பட் இது என்ன அப்படின்னா நாட் அ லிட்ரரி லாங்குவேஜ், இந்த டைம்ல வரல. ஸ்பெல்லிங் கிராமர் ஓல்டு இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக தான் இருக்கு, ரைட். அடுத்து லோன் வேர்ட்ஸ். ஸோ நமக்கு ஜென்ரலாகவே என்ன அப்படின்னா இங்கிலீஷ் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா ஒரு பாரோட் லாங்குவேஜ், ரைட். நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் கட்டமைக்கப்படுது. அண்ட் ஓவர் வியூ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர், மேஜர் ஜான்ரி, ரைட். நம்ம தான் சுற்றி வர போகிறோம். அலிகரி பெஸ்ட் எக்ஸாம்பிள், பிஎஸ் த ப்ளோமன், டேல்ஸ் ஆஃப் சிவால்ரிக் அண்ட் அட்வென்ச்சர், ரைட். ஸோ இந்த ஜான்ரில தான் நம்ம உள்ள தனித்தனியாக பார்க்க போகிறோம். அடுத்து ஆர்தேரியன் லெஜெண்ட்ஸ். நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம் ஆர்தேரியன் லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிறது எண்டே கிடையாது. ஒரு ஏஜ்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்காவது இருக்கும். அடுத்து பீரியட் ஆஃப் சாசர், ரைட். ஸோ அலிகரி இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ நமக்கு தெரியும் அலிகரி அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா காங்கிரீட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அன் அப்டிராக்ட் ஐடியா. அதாவது என்ன ரொம்ப ரொம்ப ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, ரைட், கதை ஒரு மாதிரி இருக்கும், ரைட். இல்லை பட் அது வந்து என்ன அப்படின்னா ஏதோ ஒரு உண்மையை பேசுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 1984 இருக்கு, ரைட். இல்லை அப்படின்னா நம்ம இந்த அனிமல் ஃபார்ம் எடுத்துக்கிறோம், ரைட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அனிமல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ரைட் ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபார்ம்ல நடக்கிற, ரைட். இல்லை ஒரு 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 அனிமல்ஸ்குள்ள நடக்கிற நம்ம ஏதோ ஒரு உரையாடல் மாதிரியோ, ரைட். இல்லை அதுக்குள்ள நடக்கிற ஒரு ஈவெண்ட் மாதிரி எடுக்காம பட் அது உண்மை சம்பவம், ரைட். அலிகரி வேற மாதிரி. நம்ம இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜான் பன்னியனோட பில்கிரிம்ஸ் ப்ராசஸ் சொல்லலாம், ரைட். அந்த கேரக்டரே பார்த்தீங்க அப்படின்னா, ரைட், அது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரைட் தான். பட் அதுவே என்ன அப்படின்னா கேரக்டரா மாறி, ரைட். அந்த கதை என்னது, ஒரு எங்க போறாங்க, சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து கடைசியில் எங்க போறாங்க, ரைட், அந்த செலஸ்டியல் பிளேஸுக்கு போறாங்க, ரைட். ஸோ அதுவே கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா இந்த ஜேர்னியே அந்த மனுஷன் நடந்து போறது என்னதான் ஒரு ரியல் மேனோட ஒரு 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 ஆர்டினரி மேனோட ஒரு ரிலீஜியஸ் லைஃப்பை தான் போர்ட்ரே பண்ற மாதிரி இருக்கும், ரைட். ஸோ இதுதான் அலிகரி. கான்கிரீட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அன் அப்டிராக்ட் ஐடியா இன் ப்ரோஸ் ஆர் வேர்ஸ்ல இருக்கலாம். அட்லீஸ்ட் 2 levels ஆஃப் மீனிங், ரைட். 2 லெவல். அண்ட் பர்சானிஃபிகேஷன் இஸ் a வெரி காமன் டிவைஸ். ஏன்னா நீங்க ஆட்களே பார்த்தீங்க அப்படின்னா அதான் நான் சொன்னேன், மிஸ்டர் வைஸ்மேன் அப்படிங்கிற ஒரு ஆள்ல வருவார், அவர் உண்மையிலே வைஸ்மேனாக தான் இருப்பாரு, ரைட். அந்த மாதிரி தான் வரும்.
and character represent qualities or ideas similar to extended metaphor, right? Two types இதான் நமக்கு முக்கியம். கீழே பாருங்க, two types, பொலிட்டிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் அது ஒரு கேட்டகரி, இன்னொன்று ரிலீஜியஸ், ரைட்? பொலிட்டிக்கல் அண்ட் ஹிஸ்டாரி ஒரு கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் அப்சுலோம் அண்ட் அச்டோபல், ரைட்? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சுலோம் அண்ட் அச்டோபல்ங்கிற ஸ்டோரி வந்து பிப்ளிக்கல் ஸ்டோரி தான். பட் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டைம்ல ராஜாக்கு அகைன்ஸ்டா, ரைட்? என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற ஆட்கள், அந்த விக்ஸ்ங்கிறவங்க என்ன பண்றாங்க, அந்த அந்த பார்ட்டி, விக்ஸ் பார்ட்டி என்ன பண்றாங்க, ராஜாக்கு அகைன்ஸ்டா ரிபல் ஆகுறாங்க, ரைட்? ஸோ இவர் என்ன பண்றாருன்னா இந்த ரெண்டையுமே வச்சு கம்பேர் பண்ணி எழுதுறாரு, ரைட்? அப்சுலோம் அண்ட் அச்டோபல். அடுத்து பில்கிரிம்ஸ் ப்ராசஸ், ரைட்? ஸோ பொலிட்டிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் அலிகரி. ஸோ பாப்புலர் இந்த மிடில் ஏஜஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் ட்ரீம் விஷன். பட் இது நீ பில்கிரிம்ஸ் ப்ராசஸ்லயும் இப்படி தான் இருக்கும், ரைட்? தூக்கம், அவன் ஒரு மேன் தூங்கிட்டு இருப்பான், ரைட்? கையில புக்கோட வருவான், ரைட்? த சேம் திங். அப்போ ஃபார்ம் ஆஃப் அ ட்ரீம் விஷன். அண்ட் சார்சர் இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த பர்டிகுலர் ஜான்ரைல சார்சர் வந்து ஒரு பெரிய மாஸ்டர். அண்ட் ட்ரீம் அலிகரி பாருங்க, நேரேட்டர் ஃபால்ஸ் அஸ்லீப், கனவு வரும், ரைட்? கனவுல பாருங்க ரிலேட்ஸ் கண்டென்ட்ஸ் ஆஃப் த ட்ரீம், ரைட்? ஸ்ப்ரிங் லேண்ட்ஸ்கேப் கடைசியில், ரைட்? அந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, லெட் பை அ கைட், ஹியூமன் ஆர் அனிமல், ரைட்? கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா அந்த டான்டே, ரைட்? அவரோட டிவைன் காமெடியில இருந்து, சரியா, நீங்க கிட்டத்தட்ட நம்ம என்னது அந்த பில்கிரிம்ஸ் ப்ராசஸ், சரி, இந்த மாடர்னுக்கு, ஓகேவா? ஸோ மாடர்ன் ஏஜுக்கு நம்ம வந்து அந்த பில்கிரிம்ஸ் ப்ராசஸ் எடுத்துக்கோம். இது ரெண்டுலையுமே, ரைட்? அதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரீம் அலிகரி ஒர்க்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா யார் வருவா அப்படின்னா ஒரு கைடு வருவாங்க, ரைட்? இப்போ அதில் நமக்கு தெரியும், சரி, அந்த அவரோட லவ்வரான அந்த பீட்ரிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, வேர்ஜில் அனுப்புவாங்க, கடைசி பார்ட்ல அவங்களே வருவாங்கன்னு பார்த்தோம், ரைட்? அதுலயுமே நம்ம பில்கிரிம்ஸ் ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஹோப்ஃபுல், ஃபெய்த்ஃபுல், ரைட்? ஒரு கட்டத்துல வரைக்கும் ஹோப்ஃபுல் வரும், அடுத்து ஃபெய்த்ஃபுல், ரைட்? ஸோ இதுதான் இப்போ என்ன அப்படின்னா ஒரு லெட் பை அ கைட். அப்ப ட்ரீம் அலிகரின்னு பார்க்கும்போது கனவுல இருக்கிறான், கனவு உலகத்துக்குள்ள போறான், அங்க வந்து அவனுக்கு வழிகாட்டுறதுக்கு யார் வர அப்படின்னா ஒரு கைடு வர மாதிரி வரும், ரைட்? ஃபேமஸ் எக்ஸாம்பிள் பாருங்க, ஜஸ்ட் ஒரு 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 கிளான்ஸ்ல பார்த்துருவோம். ரோமன் டி லாரோஸ், த ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ், இது பிரெஞ்சு, நிறைய அடாப்டேஷன்ஸ் வந்துருக்கும். அடுத்து நமக்கு இதுல முக்கியமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டிவைனா காமெடி இருக்கு, த டிவைன் காமெடி லாட்டின், டான்டே அலிகரியோடது. அடுத்து த பேர்ல் இங்கிலீஷ், ரைட்? பேர்ல் போயட்னே சொல்லுவாங்க, ஏன்னா அனானிமஸ் இது, ரைட்? அதனால இது வந்து பேர்ல் போயட் அப்படிங்கிற ஒரு இதே வரும். அடுத்து பிஎஸ் ஃப்ளோமன், வில்லியம் லாங்லேண்ட். அடுத்து பாருங்க சார்சரோட ஒர்க் பாருங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க, த புக் ஆஃப் த டச்சஸ், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த பார்லிமெண்ட் ஆஃப் ஹவுல்ஸ், ரைட்? இது எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், சரியா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ட்ரீம் அலிகரி தான், ரைட்? அப்போ ட்ரீம் அலிகரிங்கும் போது இந்த இருக்கு பாருங்க, நேரேட்டர் என்ன பண்ணிடுவார், தூக்கிடுவாரு, கனவு வரும், ரைட்? ஸோ கனவுல என்ன அப்படின்னா ஒரு கைடு வராங்க, ரைட்? அவங்க என்ன அப்படின்னா அதுதான் கதை, ரைட்? அவங்க என்ன கூட்டிட்டு போறாங்க, ரைட்? எங்க போறாங்க, என்னெல்லாம் பாக்குறாங்க, அதுதான் கதை, அதுதான் ட்ரீம் அலிகரி. அண்ட் லேட்டர் ஒர்க்ஸ் அந்த டைமோட மிடில் ஏஜோட, ரைட்? நம்ம யோசிக்கலாம் மிடில் ஏஜோட அப்போ இந்த ஜான்ரே முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடியலை. நீங்க பாருங்க, அடுத்து பில்கிரிம்ஸ் ப்ராசஸ் வருது, ஜான் பனியனோடது 1678. அடுத்து ட்ரம்ப் ஆஃப் லைஃப் ஷெல்லியோடது 1824. அடுத்த ஃபால் ஆஃப் ஹைப்பீரியன், எ ட்ரீம், ரைட்? ஜான் கீட்ஸோடது. அடுத்து ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் வண்டர்லேண்ட், ரைட்? லூயிஸ் கேரலோடது. அடுத்து நியூஸ் ஃப்ரம் நோவேர், வில்லியம் மாரிஸ். அடுத்து ஃபினகன்ஸ் வீக், ஜேம்ஸ் சாய்ஸ், ரைட்? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா லேட்டர் ஒர்க்ஸ். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த ட்ரீம் அலிகரி, ரைட், கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா உயிரோட இருக்குன்னே நம்ம சொல்லலாம். அடுத்து ஃபேமஸ் மூவிஸ், ஓகே, நமக்கு இது அந்த அளவுக்கு வேண்டாம், ரைட்? அடுத்து மிச்சம் இருக்கிற, ரைட், அந்த டைம்ல இருந்த வேற ஜான்டர் என்னெல்லாம் பாருங்க, சிவால்ரிக் ரொமான்சஸ். ஏன் அப்படின்னா இது ஓல்ட் ஏஜ்ல இருந்து என்ன அப்படின்னா அந்த சிவால்ரிக் ரொமான்சஸ் வருது, ஒரு கொஞ்சம் தொன்று தொட்டு வருதுன்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா பிரெஞ்சு அடாப்டேஷன், ரைட்? இந்த சிவால்ரிக் ரொமான்சஸ் அப்படிங்கிறது பிரெஞ்சுல இருந்து எடுத்திருப்பாங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் பாருங்க, சிவால்ரி ரொமான்சஸ்னா என்ன அப்படின்னா, சிவால்ரி அப்படின்னாலே தெரியும், ரைட்? அதாவது ஒரு ஒரு நைட்ஹுட்டோட ஒரு ஒரு குவாலிட்டி சிவால்ரி, ரைட்? knighthood and chivalry were famous favorite themes in medieval literature. எங்க இருந்து வருது, originated in France. Chivalric romances were written in prose or verse, right? அப்போ எது பாக்குதுன்னு பாருங்களேன், அட்வென்ச்சர், ரொமான்ஸ், கோர்ட்லி லவ். அப்போ ஒரு 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 நைட்டுக்கான குவாலிட்டி, ரைட்? ஒரு நைட், ரைட்? நைட் அப்படிங்கும்போது சிவால், ரைட்? அவர் என்ன பண்றாரு, சண்டை போடுவாரு, ரைட்? அது அட்வென்ச்சர், ரைட்? அவர் லைஃப்ல நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கலாம். அந்த அட்வென்ச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் நேச்சுரலா கூட இருக்கும், ரைட்? அடுத்து ரொமான்ஸ் இருக்கும், ரைட்? கோர்ட்லி லவ் இருக்கும். கோர்ட்லி லவ் வேற, ரொமான்ஸ் வேற, ரைட்? இந்த கோர்ட்லி லவ் பாத்தீங்க அப்படின்னா, ரைட், இதுல இந்த கோர்ட்லி லவ் வந்து நீங்க தமிழ் லிட்ரேச்சரோட நம்ம கம்பேர் பண்ண முடியும். தமிழ் லிட்ரேச்சர்ல இருக்கிற லவ் வேற, ரைட்? அது வந்து அகம் அப்படின்னு சொல்லி அதை மாறிடுவாங்க, கலவியல் போட்டு அது வேற கேட்டகரியில வரும், ரைட்? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ட்லி லவ் பாருங்க, சஜஸ்ட் அன் ஐடியல் ஸ்பிரிச்சுவல் லவ், right? So ideal love and courtly love prescribes code of behavior between aristocrats and love. Okay, man falls, third point பாருங்க, man falls instantly in love with a beautiful lady. Actually இந்த லேடி என்ன அப்படின்னா
மேரிட் உமன், அந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரைட், மேரிட் உமன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ரொம்ப சீக்ரெட்டாக தான் இருக்கும். பட் இவர் என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஃபார் ஃப்ரம் டிஸ்டன்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அந்த மேரிட் உமனை பார்க்குறாங்க, காதல் வயப்படுறாங்க, ரொம்ப சீக்ரெட்டாகவே இருக்கு, ரைட். ஒரு 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 பேஷனேட் லவ், ரைட். அந்த கேட்டகரி தான் என்ன அப்படின்னா கோர்ட்லி லவ். அண்ட் பிகம்ஸ் த லேடி சர்வெண்ட், ஓகே. எக்ஸிபிட் சிம்டம்ஸ் ஆஃப் இல் ஹெல்த் அண்ட் ஆன்சைட்டி. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த செப்பரேஷன், ரைட். பிகாஸ் ஆஃப் செப்பரேஷன் சொல்ல முடியும், காதலை சொல்ல முடியாம இல்லை அதுக்கப்புறம் செப்பரேஷன், ரைட். அதில் என்ன ஆகுது, இல் ஹெல்த், ஆன்சைட்டி, ரைட். பிகம்ஸ் த லேடி சர்வெண்ட். அப்போ என்ன ஆகுது, கடைசியில் எப்படி முடியுது அப்படின்னா அந்த ஒரு 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 சிவால்ரிக் வாரியர் கடைசியில் எங்கே வந்து முடிகிறாரு, லேடி சர்வெண்ட்டாக மாறாரு. எலமெண்ட்ஸ் ஆஃப் சிவால்ரிக் ரொமான்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹீரோவோட ஐடியலைசேஷன். ஃபர்ஸ்ட் ஹீரோட ஐடென்டிட்டி சொல்லவே மாட்டாங்க, அவர் யாரு என்ன ஏது, ரைட், எதுவுமே தெரியாது. அண்ட் யூஸ் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் டு ஜென்ரேட் சஸ்பென்ஸ். ஸோ கதைக்காக, ரைட், என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. நம்ம ஒர்க்குக்கு போயிடுவோம். ஃபேமஸ் சிவால்ரிக் ரொமான்சஸ், ரைட். ஸோ இதுல கொஞ்சம் கவனமா இருப்போம், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் லான்சிலாட் அண்ட் பெர்சிவல் ஆர்தேரியன் லெஜெண்ட்ல இருக்கு. அந்த அந்த ஆர்தேரியன் லெஜெண்டோட ஒரு முக்கியமான எலமெண்ட், ரைட், நம்ம நிறைய பார்த்தோம், ரைட். ஆவ்லான்ல அவரோட ஃபைனல் ரெஸ்ட் வரைக்கும் என்ன அப்படின்னா ஆர்தேரியன் லெஜெண்ட்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் இருக்கு, ரைட். அந்த லிஸ்ட்ல ஒன்று தான் என்ன அப்படின்னா லான்சிலாட் அண்ட் பெர்சிவல், ரைட். டூ ரொமான்சஸ். எழுதுனது யாருன்னு பாருங்க, ஷெரிடன் டி ட்ராய், 12th century ஃப்ரெஞ்ச் ஒர்க் இது, ஓகேவா. ஸோ லான்சிலாட் அண்ட் பெர்சிவல் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச் ஒர்க். அடுத்து கிங் ஹான், ரைட், அனானமஸ், அந்த பேர்ல் போயட், ரைட், பேர்ல் போயம், ரைட், அதை எழுதினதான் பேர்ல் போயட் நம்ம சொல்றோம், ரைட். அந்த கேட்டகரியில் கிங் ஹான், அனானமஸ் தான் 13th century இங்கிலீஷ் ஒர்க். அடுத்து பெர்சிவல், ஜெர்மன், அண்ட் உல்ஃப்ராம் வான் நேஷன்பாத், 13th century ஜெர்மன் ஒர்க் இது. சர் கவான் அண்ட் த கிரீன் நைட், அனானிமஸ், இங்க பாருங்க, ப்ராபப்ளி பை த பேர்ல் போயட், ரைட். அந்த பேர்ல் போயம் எழுதினவரும் இந்த சர் கவான் அண்ட் த கிரீன் நைட் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரே ஆள் அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட், ப்ராபப்ளி. 14th century இங்கிலீஷ். கடைசியில தான் என்ன அப்படின்னா லீ மார்டி டி ஆத்தர், ரைட். லிஸ்ட் இன்னும் பெருசா போகும், பட் இந்த மிடில் ஏஜ்ல ப்ராமினன்டான ஒர்க்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான், சரியா. லீ மார்டி டி ஆத்தர், ரிட்டன் பை சர் தாமஸ் டி மலோரி, சர் தாமஸ் மலோரி, 14th century, சாரி 15th century இங்கிலீஷ், ஓகேவா. ஸோ லிஸ்ட் பாருங்க, வி ஸ்டார்ட் வித் லான்சில் அண்ட் பெர்சிவல், அது ஃப்ரெஞ்சு. அடுத்து ஒரு ஜெர்மன் ஒர்க் இருக்கு, அதுவும் பெர்சிவல் தான், மற்றது எல்லாமே இங்கிலீஷ் தான். கிங் ஹானா இருக்கலாம் 13th century, சார் கவான் அண்ட் த கிரீன் நைட், ரைட், ப்ராபப்ளி பை த பேர்ல் போயட். அடுத்து லீ மார்டி டி ஆத்தர், சார் தாமஸ் மலோரி, ரைட். அடுத்து அலிட்ரேட்டிவ் வேணும், ரைட். நம்ம என்ன அந்த கெட்மியான், ரைட், அந்த அந்த கெட்மியான் டைம்ல என்ன அப்படின்னா நமக்கு அலிட்ரேட்டிவ் பார்த்தோம், ரைட். அலிட்ரேட்டிவ் வேர்ஸ் 9 lines வரும், ரைட். ஸோ இந்த டைம்ல என்ன அப்படின்னா திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அலிட்ரேட்டிவ் லெவல் வருது, ரைட். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க, ஏன் அந்த அலிட்ரேட்டிவ் திரும்ப வரணும், ரைட். ஒரு முக்கியமான ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பிரெஞ்சு அடாப்டேஷன், ரைட். அந்த அவங்களோட அந்த லிட்ரேச்சர், ரைட், அதுல அங்க என்ன ஜான்ரே இருந்துச்சோ, ரைட், அதை அடாப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த வார் ஆஃப் ரோசஸ், ரைட், அந்த பிரெஞ்சு வார், ரைட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பிளாக் டெத், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பேட்ரியாட்டிசம் வருது. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம இதுல ஒரு நம்ம தமிழ் ரெனேசன்ஸ் வந்துச்சுல, ரைட், அதே மாதிரி தான் அங்க என்ன வருது அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிரெஞ்சு எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்து அந்த அல்லிட்ரேட்டிவ் கொண்டு வராங்க. அல்லிட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள் பாருங்க, த கவான் அண்ட் த கிரீன் நைட் அல்லிட்ரேட்டிவ் தான், அதே 9 lines, ரைட். த அல்லிட்ரேட்டிவ் மார்டி ஆத்தர் அனானமஸ், யாருன்னு தெரியாது. அடுத்து பிஎஸ் பிளவுமன், நம்ம அடுத்து பார்ப்போம், சரியா, நமக்கு உள்ள லிஸ்ட்ல இருக்கு, ரைட். அடுத்து டன்பார் உள்ள இருக்காரு. அண்ட் அந்த டென்மார்க் மேல இருக்கிறத பாருங்க, நம்ம இதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை பார்க்க மாட்டோம், அதனால இப்பவுமே தெளிவா படிச்சிருங்க. த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ராய், ஜான் கிளர்க், ரைட். த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ராய் எதோட எக்ஸாம்பிள் பாருங்க, அல்லிட்ரேட்டிவ் ரிவைவலோட எக்ஸாம்பிள், ரைட். நமக்கு இது மட்டும் போதும், இந்த ஒர்க்கை பத்தி நம்ம உள்ள டீப்பா போன அவசியம் கிடையாது, சரி. அல்லிட்ரேட்டிவ் ரிவைவல் அந்த டைம்ல கொஞ்ச நாள், சரி, கொஞ்ச நாள் என்ன அப்படின்னா கொஞ்சம் துடிப்போடு இருந்த ஒரு ஜான்ரே, ரைட். ஸோ அந்த டைம்ல வந்த ஒர்க் தான் இதெல்லாம். அதனால அந்த பிஎஸ் பிளவுமன், இதெல்லாம் என்ன அப்படின்னா என்னைக்குமே இருக்கு, ரைட். நம்ம உள்ள அடுத்தடுத்து நம்ம நிறைய நம்ம என்ன ரொமான்டிக்ஸ் போகும்போது கூட என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க் நம்ம திரும்ப கேள்விப்படுற வாய்ப்புகள் வரும். பட் இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ராய் இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு, அதனால இந்த ஒர்க்கை கவனமா பார்த்து வச்சுக்கோங்க, சரி. எல்லா ஒர்க்குமே அதான், பட் இது கூட கொஞ்சம் கவனம். த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ராய், ஜான் கிளர்க், ரைட். மித்த ஒர்க்கை நம்ம உள்ள பார்க்க போறோம். சார் கவான் அண்ட் தி கிரீன் நைட் இங்கேயே அடிக்கடி பார்த்துட்டோம். அடுத்து டான்டே அலிகரி. ஸோ born in Italy, belonged to a Florentine political group called White Guelphs. Works helped establish the Tuscan dialect, right. ஸோ அவரோட dialect பார்த்தீங்க அப்படின்னா டஸ்கன் dialect ஆஃப் லாட்டின். ஏன் நம்ம dialectக்குள்ள போறோம் அப்படின்னா ஸோ இந்த dialect, ரைட், இந்த dialect, இந்த லாங்குவேஜ் ஆக்சென்ட்டை வச்சு என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் வரும், நம்ம பார்ப்போம். இந்த சைடு தான் இருக்காது.
So Tuscan dialect of Latin, upon which standard Italian is based. Okay, fell in love with Beatrice Portinari at the age 9. ஓகே, அதுக்கப்புறம் எழுதுறாரு. ஓகே, இறந்ததுக்கு அப்புறம். ஓகே, ஸோ ஒர்க்ஸ் வாங்க, இதான் முக்கியம். அண்ட் இல் கன்விவியோ த பேன்குயிட் ஃபிலாசபிக்கல் போயட்ரி, ரைட்? ஜஸ்ட் நம்ம இந்த ஒர்க் மட்டும் நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க போதும். அடுத்து மொனார்கி ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி ஆன் எலக்வன்ஸ் இந்த வெர்னாக்குலர், இந்த ஒர்க் முக்கியம். ஆன் எலக்வன்ஸ் இந்த வெர்னாக்குலர் ரொம்ப சின்ன ஒர்க் தான், ரைட்? லாட்டின் எஸ்ஸே சப்போர்ட்டட் த யூஸ் ஆஃப் வெர்னாக்குலர் லாங்குவேஜ் இன் போயட்ரி, ரைட்? இப்போ தெரியுதா ஏன் நம்ம டைலக்டை பத்தி அங்க பார்த்தோம் அப்படின்னு? டஸ்கன் டைலக்ட், ரைட்? இங்க இருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளோட ஓன் டைலக்ட்ல, ரைட்? நீங்க வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜுக்குள்ள போறதை விட ஓன் லாங்குவேஜில் நீங்க படிச்சு எழுதுறது என்னதான் உங்களுக்கு அந்த இன்னும் கொஞ்சம் அந்த ரைட்டிங், ரைட், மேட்டர்ஸ் நிறைய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆன் எலக்வன்ஸ் இந்த வெர்னாக்குலர், ரைட்? அண்ட் இன்னைக்கு நமக்கு அந்த லிட்டரரி கிரிட்டிசம் நீங்க ஒரு லிஸ்ட் போட்டீங்க அப்படின்னா வில் ஸ்டார்ட் வித் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அடுத்து ஹொரேஸ் போயிடுவோம், ரைட்? ஹொரேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிட்னி வந்துருவார். அவ்வளவுதான். நம்ம ஜென்ரலா லிஸ்ட் போட்டோம்னா அவ்வளவுதான், ரைட்? பட் ஒரு சில சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, ரைட், ஒரு சில சிலபஸ்ல டான்டே உள்ள வருவார், டான்டே வருவாங்க, குவிண்டலின் வருவாரு, ரைட்? ஸோ இந்த டான்டே உள்ள வரும்போது ரொம்ப அந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் கூட நம்ம டான்டே உள்ள இழுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு எஸ்ஸே மட்டும்தான், ஆன் எலக்வன்ஸ் இந்த வெர்னாக்குலர், ரைட்? காரணம் அந்த அந்த டைலக்டை பத்தி, ரைட்? நம்மளோட ஓன் மதர் டங், ஓன் மதர் டைலக்டை பத்தி அவர் பெருமையா பேசியிருப்பார். அவ்வளவுதான். அடுத்து மற்ற ஒர்க்லாம் பாருங்க. எக்லாக்ஸ், த ரைம்ஸ், லீ ரைம், த ரைம்ஸ் கலெக்ஷன் ஆஃப் லிரிக் போயம்ஸ். அடுத்து விட்டானோவா, த நியூ லைஃப் கலெக்ஷன் ஆஃப் கோர்ட்லி வேர்ஸ் அண்ட் ஹிஸ் லவ் ஃபார் பீட்ரஸ். மற்ற ஒர்க்லாம் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? எதையுமே நீங்க கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டண்டா எடுக்க வேண்டாம். பட் இந்த லிஸ்ட் நம்ம அதிகமா பார்த்தது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஆன் எலக்வன்ஸ் இந்த வெர்னாக்குலர், ரைட்? மற்றபடி அதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, கலெக்ஷன் ஆஃப் லிரிக் போயம்ஸ் என்ன, ரைட்? அடுத்து கலெக்ஷன் ஆஃப் கோர்ட்லி வேர்ஸ் என்னது, எல்லாமே. டான்டே அலிகரோட முக்கியமான ஒர்க் த டிவைன் காமெடி, ரைட்? லாங் எபிக் போயம். ஸோ எழுதுறது எப்போ ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, ஹி ரைட்டிங் பிகன் இன் அபவுட் 1308 அண்ட் முடிச்சது எப்போன்னு பாருங்க 1321, ரைட்? கொஞ்சம் டைம் எடுத்து, ஓகேவா? மெயின் தீம் பார்த்தோம் லைஃப் ஆஃப்டர் டெத், ரைட்? லைஃப் ஆஃப்டர் டெத் எப்படி இருக்கு? அண்ட் டான்டே ஹிம்செல்ஃப் த சீஃப் கேரக்டர், அவர் தான் உள்ள வர்றாரு. டான்டே கால்ட் இட், டான்டே நேம்ட் இட் கமெடியா. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னா கமெடியன் தான் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா டிவைன் அப்படிங்கிற பேர் கொஞ்சம் லேட்டராக தான் ஆட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வச்ச பேரு கமெடியா, காமெடி. உள்ள 3 பார்ட்ஸ் இருக்கு. இன்ஃபர்னோ, அடுத்து புகோட்டெரியோ, பாரடைஸோ, ரிட்டன் இன் 3 லைன். எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 தான் வரும், ரைட்? 3 பார்ட்ஸ், ரைட்? ஏன்னா 3ங்கிறது அது அந்த லாஸ்ட்ல, ஏன் 3ங்கிறத நான் சொல்றேன், சரியா? ஸோ 3 பார்ட்ஸ், இன்ஃபர்னோ, அடுத்து புர்கட்டேரியோ, பாரடைஸோ, அண்ட் இதுல ரிட்டன் இன் 3 லைன்டு டெர்சா ரைமா, ரைட்? ஏன்னா அவங்க அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆன, ரைட்? டெர்சா ரைமா ஸ்டான்ஸா, 3 லைன்டு டெர்சா ரைமா. என்னதான் பாருங்க, ரைமிங் ஏபிஏ, பிசிபி, சிடிசி. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால 3 லைன்ல 2வது லைன் பி, அதை வச்சு அவர் என்ன ஆரம்பிப்பாங்க, செகண்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்டும் 3யும் இருக்கும், ரைட்? இப்படிதான் ரைமிங் ஏபிஏ, பிசிபி, சிடிசி, ரைட்? அடுத்து டிஇடி, ரைட்? இந்த மாதிரி தான் வரும், ஓகேவா? அடுத்து 100 கேண்டோஸ். ஒரு சில சோர்சஸ்ல 99 கேண்டோஸ் வரும், சரியா? பட் 100 கேண்டோஸ் தான். 34 இன்ஃபர்னோ. அடுத்து மற்ற அடுத்த 2 லைன்ல பாத்தீங்க அப்படின்னா 33, ரைட்? ஸோ 34 இன்ஃபர்னோ அண்ட் 3 இஸ் த நம்பர் ஆஃப் ஹோலி ட்ரினிட்டி. 3 சாட்டைனோட ஹெட், ரைட்? டான்டேயை பொறுத்த வரைக்கும் சாட்டைனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 ஹெட் மான்ஸ்டர். அடுத்து வேற எங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹெல் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த இன்ஃபர்னோ ஹெல், ரைட்? அதுல பாத்தீங்க அப்படின்னா 9 சர்க்கிள் இருக்கும். 9 அப்படிங்கிறது 3 × 3, ரைட்? அதே மாதிரி பாரடஸ், ரைட்? எல்லாத்துலயுமே என்ன அப்படின்னா அந்த 3 ஒன்னு 3 இருக்கும், இல்ல அப்படின்னா 3 ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி, எஸ், ஒன்னு 3 இருக்கும், இல்ல அப்படின்னா 3 ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அந்த நம்பர்ஸ், ரைட்? அது அந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்? ஸோ இன்ஃபர்னோ ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. இன்ஃபர்னோ எங்க ஆரம்பிக்குது? பிகின்ஸ் ஆன் த டே பிஃபோர் குட் ஃப்ரைடே, ரைட்? 1300ல உள்ள அந்த குட் ஃப்ரைடே, ரைட்? அதுக்கு முன்னாடி தான், பிஃபோர் குட் ஃப்ரைடே. இந்த நேரேட்டர் டான்டேக்கு அப்போ என்ன அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் வயசுலாம் இல்லை, ரைட்? ஹீஸ் அபவுட் 35 இயர்ஸ் ஓல்ட். அதனால அவரே என்ன சொல்றாருன்னு பாருங்க, ஹாஃப் வே அலாங் அவர் லைஃப் பாத், பாதி வாழ்க்கையே வாழ்ந்து முடிச்சிட்டேன், ரைட்? ஹாஃப் வே அலாங் அவர் லைஃப் பாத் 35, ரைட்? அடுத்த கதைப்படி என்ன அப்படின்னா ஹி இஸ் லாஸ்ட் இன் அ டார்க் வுட்
டார்க் வுட் அப்படிங்கும்போது ஏன் அந்த ஃபாரஸ்ட் அந்த இதில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ரைட் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். அப்போ இது வரைக்கும் நான் என்ன அப்படின்னா ஒரு ஒரு லைஃபோட ரைட் ஒரு ரியல் மீனிங்கை நான் பார்க்காம நான் பாட்டுக்கு என்ன சகட்டு மேனிக்கு நான் இருந்துட்டேன் ரைட், அன்வொர்த்தி லைஃப். ஆன் குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் இவர் யார் வந்து அந்த உட்ஸில் தொலைஞ்ச இவரை யார் வந்து காப்பாத்துறா அப்படின்னா வெர்ஜில் வந்து காப்பாத்துறாரு. இந்த வெர்ஜில யார் அனுப்புறா ரைட், இந்த வெர்ஜில் தான் இப்போ கைடு ரைட். ஆஸ் பர் ட்ரமாட்டிக் அலிகரி நமக்கு என்ன இருக்கணும், சாரி ஒரு ட்ரீம் அலிகரி நமக்கு என்ன இருக்கணும், ஒரு கைடு வரணும். இங்க யார் வரா அப்படின்னா வெர்ஜில் வராரு. இந்த யார் அனுப்புறா அப்படின்னா பீட்ரிஸ் அனுப்புறாங்க. அவங்க தான் அனுப்புறாங்க, நீ கைடா போப்பா அப்படின்னு வெர்ஜில் அனுப்புறாரு. வெர்ஜில் இப்போ வராரு ரைட். இவங்க 2 பேரும் எங்க போறாங்க அப்படின்னா ஆன் அ ஜேர்னி டு ஹெல். ஹெல்ல பாக்குறாங்க கம்ப்ரைசஸ் 9 சர்க்கிள் ரைட். அந்த 9 சர்க்கிள் என்னென்ன அப்படின்னு நம்ம உள்ள பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் மேம், எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ஃபைன், சாரி. தே என்டர், அடுத்து எங்க போறாங்க அப்படின்னா தே என்டர் சேரன்ஸ் போட். இந்த சேரன் போட்ல ஏறினதோட என்ன அப்படின்னா அவர் ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவாரு ரைட். அதுக்கு அந்த அதர் சைடு வர வரைக்கும் அவர் எதிர்க்க மாட்டாரு ரைட். ஸோ அந்த ரிவர் பேர் பாருங்க. அண்ட் எஸ், தே என்டர் சேரன்ஸ் போட் டு பி ஃபெரிட் அக்ராஸ் த ஏச்ரான் ரிவர் இன்டு ஹெல் ப்ராப்பர் ரைட். ஸோ இதை தாண்டி தான் அவர் இந்த ரிவரை தாண்டி தான் போறாங்க. ஸோ இவர் உள்ள போகும்போது ரிவர் ஆரம்பிக்கும் போது போட்ல ஏறும்போது செரான் போட்ல ஏறும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஃபெயிண்ட் ஆனவர் அதர் சைட் போற வரைக்கும் எந்திரிக்கல. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியல ரைட். அடுத்த 9 சர்க்கிள்ஸ் என்னெல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லிம்போ. இந்த லிம்போல யார் இருக்கா ரைட், இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ரைட். அந்த அந்த இந்த பாயிண்ட் இருக்கிறத மட்டும் பாருங்க, மற்றது கூட நமக்கு தேவையில்லை ஏன்னா சர்க்கிள் படிலாம் கேட்க மாட்டாங்க சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லிம்போ. பட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த இந்த போய்ட்ஸ் ஹோமர், ஹொரேஸ், ஓவிட் ரைட் அவரோட கண்டெம்பரரி இல்ல அந்த இன்ஸ்பிரேஷன் பழைய ஆட்கள்லாம் ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல ஹெல்ல தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்க்ளூட்ஸ் த அன்பேப்டைஸ்ட் ஹூ டிட் நாட் அக்செப்ட் கிரைஸ்ட். அவங்களாம் எங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ரைட். அடுத்து லஸ்ட், கிளட்டனி, கிரீட், ஆங்கர் ரைட். ஆங்கர்ல ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அண்ட் 3 ஃபியூரிஸ் ஓகே. அடுத்து ஹெரசி, எபிக்யூரஸ் இருக்காங்க ரைட். இந்த மாதிரி ஜஸ்ட் பார்த்தா போதும் ரைட். அடுத்து வயலன்ஸ், ஃப்ராட், ட்ரெஷரி. அண்ட் அதுல வந்து ட்ரெஷரியில வந்து பாத்தீங்கன்னா 4 ரீஜன் இருக்கு. 4 ரீஜன் ரைட். கைனா, ஆன்டினோரா, அடுத்து டொலோமியா, அடுத்து ஜோடக்கா ரைட். இந்த 4 ரீஜனுமே பாத்தீங்க அப்படின்னா 4 ட்ரைட்டர்ஸ் ரைட். அந்த 4 அந்த பிட்ரே பண்ண ஆட்களோட நேம்ல தான் இருக்கும். கெய்னா பாத்தீங்கன்னா கெயின், ஜோடக்கா பாத்தீங்கன்னா ஜூடாஸ், ஜூடாஸ் இஸ்காரியாட் ரைட் அவரோட நேம் தான் இருக்கும். ஸோ மாஸ்டர்ஸை பிட்ரே பண்ணவங்களோட அவங்க இருக்கிற இடம். இன்ஃபர்னோக்கு அப்புறம் புர்கேட்டரியோ, அடுத்து பாரடைஸோ. ஸோ புர்கேட்டரின்னு பார்த்தம்போது ரைட் டிஸ்கிரைப்ஸ் த புர்கேட்டரி, the mountain rising in circular ledges on which are various groups of repentant sinners right. அதேதான் அந்த டாப் ஆஃப் த மவுண்டன் இஸ் earthly paradise. அப்போ புர்கேட்டிவ்ல அது என்ன இருக்கு அப்படின்னா அந்த டாப் ஆஃப் த மவுண்டன் ரைட். அந்த உச்சியில என்ன இருக்கு அப்படின்னா earthly paradise இருக்கும் ரைட். அண்ட் அந்த earthly paradiseல தான் யார் இருக்கு அப்படின்னா வேற டான்டே மீட்ஸ் பீட்ரைஸ் ரைட். ஸோ அங்கதான் என்ன அப்படின்னா அந்த ரைட். அப்போ புர்கேட்டரியோல ரைட் அந்த 9 சர்க்கிளையும் தாண்டி மேலே போகும்போது earthly paradise இருக்கு. அங்கதான் டான்டே யாரை பாக்குறாங்க அப்படின்னா பீட்ரைஸை பாக்குறாங்க. ஸோ இந்த முதல்ல நம்ம பார்த்த இன்ஃபர்னோ அந்த 9 சர்க்கிள் ரைட். அடுத்து இங்க பாக்குற அந்த 9 சர்க்கிள் ரைட். 2 இடத்துலயுமே யார் வரா அப்படின்னா வெர்ஜில் வராங்க. எப்போ டான்டே பீட்ரைஸை மீட் பண்றாங்களோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய பாரடைஸ் ரைட். அங்க வெர்ஜில் வரல, வெர்ஜிலுக்கு பதிலாக யார் வரா அப்படின்னா அந்த பீட்ரைஸே வாங்குறாங்க. ஸோ நியூ கைட் பீட்ரிஸ். அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 10 ஸ்பியர்ஸ் ஆஃப் ஹெவன். கடைசியில் வேர் ஹி மீட்ஸ் த சோல்ஸ் ஆஃப் த பிளஸ்டு லாஸ்ட்ல இந்த ஃபைனலி அரைவ்ட் தி த்ரோன் ஆஃப் காட் செட் அமாங் த ஹோஸ்ட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ரைட். ஸோ இதோட முடியுது. Dante stands in rapture and perceives the final truth of life and meaning of the universe right. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒர்க்கு பார்க்கும்போது கதையோட ஆதி அந்தம்லாம் தெரியாம அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வர முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்த்தாலே போதும் சரியா. ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கணும், மற்ற எல்லாமே பார்க்கணும் கூட அவசியம் இல்லை ரைட். ஸோ பாரடைஸ்னு பார்க்கும்போது கைடா யார் வந்தா ரைட், உள்ள எத்தனை ஸ்பேர் இருக்கு, கடைசியில யார் இருந்தா போதும் ஓகேவா. அதே மாதிரி புர்கேட்ரியோன்னு பார்க்கும்போது உள்ள எத்தனை இருந்துச்சு, இங்க யார் இருந்தா, அடுத்து எப்போ இல்ல எந்த இடத்துல வந்து டான்டே வந்து பீட்ரேஸை மீட் பண்ணாங்க, அந்த மாதிரி பாயிண்ட் மட்டும் போதும் சரியா. ரொம்ப நுணுக்கமா படிக்கிறோம்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்றது நல்லது இல்லை.
அடுத்து பொக்காஷியோ, first great writer of prose in any modern language, initiated several literary forms. பாருங்க எல்லாமே நமக்கு முக்கியம் தான் பொக்காஷியோங்கும் போது. So first Filocolo is the first Italian prose romance. அடுத்து Filostrato, first Italian verse romance. வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் Filocolo is the first Italian, எல்லாமே ஃபர்ஸ்ட் இட்டாலியன் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் இட்டாலியன் ப்ரோஸ் ரொமான்ஸ் அப்படிங்கும் போது Filocolo, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இட்டாலியன் வேர்ஸ் ரொமான்ஸ் அப்படிங்கும் போது Filostrato. அடுத்து he also wrote the first Italian idyll, ஓகேவா? ஸோ இடிலும் இவர் தான் எழுதியிருக்காரு. அடுத்து டெசீடியா, இந்த ஒர்க் தான், ரைட்? பொக்காஷியோவோட இந்த டெசீடியாங்கிற ஒர்க், ரைட்? இது ஒரு போயம், ரைட்? எதை பத்தின்னு பாருங்க, ஸ்டோரி ஆஃப் தெசியஸ், பாலமன் அண்ட் ஆர்கேட், ரைட்? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெசீடியா போயம், ரைட்? இந்த ஒர்க்கை இல்லை அதில் வர்ற கேரக்டர்ஸ் ஆன பால்மன் அண்ட் ஆர்கேட்டா இருக்கட்டும், இல்லை தெசியஸா இருக்கட்டும், ரைட்? ஸோ இவங்களெல்லாம் என்ன அப்படின்னா, ரைட், நிறைய பேர் இந்த ஒர்க்கை ரீடோல்டு பண்ணி, ரைட், நிறைய இடத்துல நிறைய பேர் மாடர்ன்ல வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெசீடியா, ரைட், இந்த டெசிடஸ், ரைட், இவங்களோட இந்த நேம் இல்லை இந்த ஒர்க்கை ரீடோல்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இவர் ஒரு பயோகிராஃபர் கூட. யாரு? பொக்காஷியோ வந்து ஒரு பயோகிராஃபர் கூட. யாரை பத்தி எழுதியிருக்காரு அப்படின்னா டான்டேயை பத்தி தான் எழுதியிருக்காரு, ரைட்? டான்டேயோட பயோகிராஃபர் யார் அப்படின்னா பொக்காஷியோ தான். என்சைக்ளோபீடியா ஒர்க், ரைட், அதெல்லாம் தேவையில்லை. ப்ராபபிளி இன்வென்டட் ஒட்டாவா ரைமா, ரைட்? ஒட்டாவா ரைமா, ரைட்? அந்த அந்த ஒரு ஸ்டான்ஸா, ரைட், அந்த ஃபார்மெட்டை இன்வென்ட் பண்ணது இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராபபிளிங்க வரதெல்லாம் நம்ம கொஞ்சம் மைனர்ல விட்டுறலாம், மற்ற விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, ரைட்? அடுத்து அவரோட மாஸ்டர் பீஸான டெக்கமரான், 100 ஸ்டோரிஸ், ரைட்? 100 ஸ்டோரிஸ் டோல்டு ஓவர் 10 days, 10 நாள் 100 கதை. ஒரு நாளைக்கு அப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, சரியா? 10 நாள் 100 கதை, ரைட்? அப்போ ஒரு நாளைக்கு 10 கதையா, ரைட்? ஆட்கள் பாருங்க 10 பேர், ரைட்? ஸோ 7 women, 7 young women and 3 young men எங்க போறாங்க? தே ஃப்ளீ ஃப்ளாரன்ஸ் டியூரிங் த பிளாக் டெத். ஏன்னா பிளாக் டெத் அப்படிங்கும்போது இப்போ நம்ம இந்த பேண்டமிக் மாதிரி தான், ரைட்? ஐசோலேட்டடாக தான் இருக்கணும். அதே மாதிரி இவங்க என்ன போறாங்க, இங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ரூரல்ல இருந்து கண்ட்ரி சைடுக்கு போறாங்க, ரைட்? ஒரு 2 weeks, சரியா? ரைட்? ஸோ எத்தனை பேருன்னு பாருங்க, 10, ரைட்? தெளிவா சொல்லணும் அப்படின்னா 7 women, 3 men. தே ஸ்பெண்ட் ஹார்ட் ஆஃப்டர்நூன்ஸ் பை டெல்லிங் ஸ்டோரிஸ், ரைட்? நம்ம ஒரு செகண்ட் நம்ம கொரோனால என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க போதும், ரைட்? வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன விளாண்டுக்கிட்டு இருந்தோம், ரைட்? த சேம் திங், ரைட்? They spend hot afternoons by telling stories. Each day, the group select a king or queen, right, who determines the general theme of the story. Okay, நமக்கு தேவையில்லை. And characters are from many walks of life, எல்லா இடத்துல இருந்தும், எஸ்பெஷலி ரொம்ப டாப்பாகவும் போகாம அதே நேரத்தில் ரொம்ப பாட்டமாகவும் போகாம, ஓகே? எஸ்பெஷலி ஃப்ரம் த மர்ச்சன்ட் கிளாஸஸ் அண்ட் த கிளர்ஜி, ரைட்? இதே ஃபார்மெட்டை தான் சாசர் எடுத்திருப்பார். நீங்கள் சாசரோட கேண்டர்பரி டேல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பையும் விட்டுருவாரு, ரொம்ப அடிமட்ட, ரைட், அந்த அந்த பீப்புளையும் விட்டுருவார், ரொம்ப போர் கிளாஸையும் தொட மாட்டார். அந்த இடையில இருக்கிற அந்த மிடில் கிளாஸ் தான் எல்லா ஆட்களையும் அழகா போர்ட்ரே பண்ணியிருப்பார். த சேம் மெத்தட் இவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட போய், ரைட்? த புக் செலிப்ரேட்டட் குவிக் விட்டட்னஸ் as necessary for success in life, ரைட்? நமக்கு அவ்வளோ வேண்டாம். டெக்கமரோட ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துக்கோங்க, சரியா? 7 women, 3 men, ஓகேவா? 7 men கிடையாது, 7 women, 3 men. அடுத்து பெட்ராக். ஸோ ரோமோட poet laureate. He was crowned the poet laureate in Rome. Traveled widely to discover manuscripts of work by classical writers. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருக்கு, ரைட்? அந்த 4th பாயிண்ட் பாருங்க, உங்களுக்கு தெரியும், ரைட்? ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட். என்ன கான்ஃப்ளிக்ட்? அந்த கிளாசிக்கல் ரைட்டிங்ஸ்க்கும் கிறிஸ்டியன் தாட்ஸுக்கும் சில கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா அதை தீர்க்கறதுக்காகவே என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய இடங்களை டிராவல் பண்ணி ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அந்த ஒர்க்கை படிக்கிறாரு. ஃபாதர் ஆஃப் ஹியூமனிசம், ரைட்? ஸோ கடைசியில் என்ன கொண்டு வர்றாரு? தேர் இஸ் நோ எசென்ஷியல் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் கிளாசிக்கல் ரைட்டிங்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் தாட்ஸ். முடிஞ்சு போச்சு. ஃபெல் இன் லவ் வித் லாரா, ரைட்? ரைட். ஸோ ஃபாதர் ஆஃப் ஹியூமனிசம் போதும், கிறிஸ்டியன் ஹியூமனிசம், ஓகே? ஸோ ஒர்க்ஸ் பை பெட்ராக். wrote more than 400 poems, mostly sonnets, எல்லாமே இட்டாலியன் லாங்குவேஜ், ரைட்? ஏன்னா அங்கே ரோமில் தானே இருக்காரு, ரைட்? ஸோ wrote more than 400 poems. அதில் பாருங்களேன், ஒரு சானட் சீக்வன்ஸ் இருக்கு, ரைட்? கேன்சோனியர், ஓகே? ஸோ ஒரு சானட் சீக்வன்ஸ் இருக்கு, ரைட்? கேன்சோனியர், ரைட்? ஸோ இந்த சானட் சீக்வன்ஸை பேஸ் பண்ணி தான் சிட்னியா இருக்கட்டும், ரைட்? அதுக்கப்புறம் அந்த ஸ்பென்சரா இருக்கட்டும், ரைட்? அடுத்து நிறைய பேர், ரைட்? சானட்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ரைட்? ஸோ எல்லாத்துக்கும் பேசிக் தான், ரைட்? இந்த சானட் சீக்வன்ஸ், ரைட்? கேன்சோனியர். அதில் பாருங்க 366, ரைட்? அப்போ 400ல 400 பெரிய நம்பர், அதுல 366, அப்போ கிட்டத்தட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு
என்ன சொல்றது, ஒரு 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 10% தான் இல்லை, ரைட், 90% ஒரே ஒர்க்கு கான்சோனியர் தான். ஸோ தீம்ஸ், அதோட தீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட், அவங்களோட லவர் லாராவை பற்றி, பியூட்டி, ரைட், ஹாண்டிங் சென்ஸ் ஆஃப் த பாசிங் ஆஃப் டைம், ரைட், சாதாரண விஷயங்கள் தான். கான்ஃபிளிக் பிட்வீன் ஸ்பிரிச்சுவல் அண்ட் எர்த்லி வேல்யூஸ், ரைட், ஒரு காமன் தீம் தான், ரைட், பெருசாக ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ட்ராமாக்குள்ளெல்லாம் உள்ள போகாம சாதாரண காமன் தீம்ஸ் தான். அடுத்த ஒர்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெமிலியர் லெட்டர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெனி வால்யூம்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ரிட்டன் பை பெட்ராக் இன் லாட்டின். ஸோ ஃபெமிலியர் லெட்டர்ஸ் அடுத்த ஒர்க் தான். சரியா, ஃபர்ஸ்ட் கேன்சோனியர் மறந்துட வேண்டாம், 366. அடுத்து பெட்ராக்கியன் சானட் அண்ட் அதர் இங்கிலீஷ் ஒர்க்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட். இதுக்கப்புறம் நம்ம சாசருக்குள்ள போக போகிறோம். ஸோ பெட்ராக்கியன் ஆர் இட்டாலியன் சானட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சானட் ஆரிஜினேட்டட் இன் இட்டாலி. அப்போ சானட் முதல்ல எங்கேருந்து வருது அப்படின்னா இட்டாலியிலிருந்து வருது, 13th century. அடுத்து இந்த பெட்ராக் என்ன பண்றாரு அப்படின்னா, ரைட், அதை பர்ஃபெக்ட் பண்றாரு. இதை நேட்டிவைஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி. இந்த பெட்ராக்கியன் ஃபார்மட்டை, ரைட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பெட்ராக்கியன், ரைட், ஃபர்ஸ்ட் என்னது, இந்த சானட் ஃபார்மட்டை பர்ஃபெக்ட் பண்ணது பெட்ராக் இட்டாலியில, ரைட். அவரே என்ன பண்ணிருக்காரு, பர்ஃபெக்ட் பண்ணி தான் கேன்சோனியர் கிட்டத்தட்ட ஒரு 400 போயம்ஸ், ரைட். கேன்சோனியர் அப்படிங்கும்போது 366, ரைட். ஸோ பர்ஃபெக்ட் பண்ணி தான் அழகா, ரைட், இப்படிதான் ரைம் இருக்கணும், ரைட், இப்படிதான் இந்த ஒரு பாஸ் இருக்கணும், ரைட், இந்த மாதிரி ஒரு ஒரு பர்ஃபெக்ட் பண்ணது பெட்ராக். அடுத்து இந்த பெட்ராக்கியன் சானட்டை நேட்டிவைஸ்டு பண்ணது இங்கிலீஷ்ல, ரைட், நேட்டிவைஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்னி. ஓகேவா, ரைட். ஸோ 14 lines of iambic pentameter divided into 2 quatrains. அந்த ஆக்டேவ் 8 lines. ஃபர்ஸ்ட் ஒரு 8 லைன், அடுத்து ஒரு பாஸ் இருக்கும், ஒரு செஷ்யூர், ரைட், ஒரு பாஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லைன் இருக்கும், செஸ்டெட், ரைட். ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த ஆக்டேவ் 8 lines பார்த்தீங்க அப்படின்னா 4 quatrains, 4 lines, அடுத்து ஒரு சின்ன கேப், அடுத்து ஒரு 4 lines, அடுத்து ஒரு பாஸ், ரைட், ஒரு கேப் இருக்கும், ஒரு செஷ்யூர், ஒரு பாஸ் இருக்கும், அடுத்து ஒரு செஸ்டெட், ஒரு 6 lines. எஸ். ஸோ ரைம் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிஏ ஃபர்ஸ்ட் 8 lines, மொதல் 4 quatrains ஒரே மாதிரி இருக்கும். ஏபிபிஏ அடுத்த செஸ்டட் பார்த்தீங்க அப்படின்னா சிடிசி அண்ட் எம்ப்ளாய்டு ஆர்டிஃபிஷியல் லவ் தீம்ஸ், பெட்ராக்கியன் கன்சீட்ஸ், ரைட். ஸோ அந்த பெட்ராக்கியன் கன்சீட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்ஃபெச்ட் இமேஜஸ், ரைட், அண்ட் ஐடியலைஸ்ட் அண்ட் எக்ஸாகரேட்டட் கம்பேரிசன்ஸ் அப்ளை டு த டிஸ்டெயின்ஃபுல் மிஸ்ட்ரஸ், ரைட். ஓகே, அடுத்து ஓகே, நம்ம இட்டாலியன் சானட் தாண்டி இங்கே வந்துருவோம். Other English works in the period, Layman's Bread, long poem about the history of Britain. அப்போ இப்போ இது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம அந்த கோட்லியில் வச்சு வேல்ரிக் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் ஜான்ரை கொஞ்சம் தாண்டி வரோம், ரைட், வேற ஒரு. ஸோ லாங் போயம் அபவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டன், லேமன்ஸ் பிரெட், அண்ட் நேம்ட் ஆஃப்டர், எப்படி இந்த ப்ரூட் அப்படிங்கிற நேம் ப்ரூட்டஸ் ஆஃப் ட்ராய், ரைட், அந்த ப்ரூட்டஸ் அதுல இருந்தா ப்ரூட். அடுத்து பேஸ்ட் ஆன் வேஸோட ரோமன் டி ப்ரூட், அதான் பேஸ். அந்த ரோமன் டி ப்ரூட்டை வச்சு தான் இவர் என்ன பண்றாரு, லேமன்ஸ் ப்ரூட். லாஸ்ட் அல்லிட்ரேட்டிவ் போயம் பிஃபோர் த அல்லிட்ரேட்டிவ் ரிவைவல். அப்போ அல்லிட்ரேட்டிவ் ரிவைவல் எப்போ நடந்துச்சு, இந்த டைம் தான் நடந்துச்சு, ரைட். அப்போ இந்த டைம் நடக்கிறதுக்கு முன்னாடி த லாஸ்ட் அல்லிட்ரேட்டிவ் போயம் பிஃபோர் த அல்லிட்ரேட்டிவ் ரிவைவல். ஓகேவா, மறந்துட வேண்டாம். அடுத்து த அவுல் அண்ட் த நைட்டிங்கல், ரைட். இது ஒரு சாதாரண ஒரு டிபேட் போயட்ரி, ரைட். ஒரு அவுல் நைட்டிங்கல் ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கன்வர்சேஷன் நடக்கு, ஒரு டிபேட் நடக்குது, ரைட். விச் இஸ் பெட்டர், விச் இஸ் ஹாப்பினஸ், சாரோ, ஒரு காமன் தீம், ரைட். ஸோ இந்த ரெண்டு பேர் என்னது, போயிட்டு வந்து என்ன பண்றாரு, ஓவர் ஹியர் பண்ணி ஒர்க்கா எழுதுறாரு. ஒன் ஆஃப் தி earliest examples ஆஃப் டிபேட் போயட்ரி. ஓகே, அடுத்து ஆன்கிரின் ரிவல் மொனாஸ்டிக் ப்ரொஃபஷனை பற்றி ஒரு ஒர்க் வருது. ஓகேவா, கைட் ஃபார் த ஆன்கரஸஸ் மொனாஸ்டிக் ப்ரொஃபஷன். ஓகே, ஸோ அதர் ஒர்க்ஸ் கொஞ்சம் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிடுவோம். ஸோ பெட்ராக்கியன் சானட் பார்த்தோம். நவ் சாசர் அண்ட் இஸ் கண்டெம்பரரிஸ். ஸோ இந்த டார்க் எபோச், நமக்கு இவ்வளோலாம் வேண்டாம். ஸோ பிளாக் டெத். ஸோ கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் உள்ள வரும்போது 14th century ஒரு டார்க் எபோச், கண்ட்ரி நல்லா இல்லை, ரைட். இன்டெலெக்சுவல் லைஃப், லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இன்டெலெக்சுவல் லைஃப் வாஸ் டெட் ஆர் டைங். சரியா, மொத்த லேண்ட்லையுமே யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, நோபல் மேன் ஜென்ட்ரி ஹர்ட் இன் இன்டெலிஜென்ட் bewilderment the sullen murmur of peasants awakening into the outright rebellion. ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா, அந்த பெசன்ஸ், ரைட், அவங்கெல்லாம் எப்படி என்ன எதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னா, ரிபலியனுக்கு ரொம்ப ரெடியா இருக்காங்க, ரைட். இந்த ஜென்ட்ரி, ரைட், அடுத்து இந்த நோபல்மேன் அரிஸ்டோக்ராட் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செல்வ செழிப்பா, ரைட், அப்படி ரொம்ப என்ன சொல்றது, அவங்களோட அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வாழ்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை தட்டி கேட்கறதுக்கு அங்கங்க இங்கிலாந்துல அங்கங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரிபல்ஸும் நடக்கு, ரைட். அப்போ கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் யார் வாரா அப்படின்னா சாசர், ரைட். அவரோட டைம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஆரம்பிக்குது. அடுத்து மெடிவல் டு த மாடர்ன் லிட்ரேச்சர் சேஞ்ச் ஃப்ரம் ஓரல் டு த ரிட்டன், ரைட். அப்போ ஓரல் அப்படிங்கும்போது
ரைட் நமக்கு தெரியும் ரிட்டன் லிட்ரேச்சர் எப்படிங்கும்போது நமக்கு இல்ல ஃபோக்கஸ் பாருங்க த ஃபோக்கஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் த டெக்ஸ்ட் டு த ரீடர் எப்போ ரிட்டன் வரும்போது சரியா அப்போ ஓரல் அப்படிங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஓரியன்டாக தான் இருக்கும் ரைட் அப்போ டெக்ஸ்ட் ஓரியன்ட் அப்படிங்கும்போது நான் எங்க தாத்தாட்ட இருந்து நான் ஒரு கதை கேட்கறேன் என்கிட்ட இருந்து என் பேரண்ட் ஒரு கதை போகுது அப்படின்னா மாறும் மாடிஃபிகேஷன் நிறைய பண்ணுறோம் ஸோ லிசனர் டு லிசனர் மாறும் ரைட் பட் இது ரிட்டன் அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ரைட் அப்போ கிட்டத்தட்ட ஒரு அந்த இன்ஃபர்மேஷன் ரைட் இல்லை அந்த ஸ்டோரி ஃபிக்ஷனல் ஸ்டோரி இருக்கு அப்படின்னா ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும் ரைட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த டைம்ல ரைட் அந்த ரிட்டன் அப்படிங்கிற இந்த ஃபார்மட் இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருந்திருக்கு ரைட் அண்ட் இந்த ஏஜ் ஆஃப் ரிட்டன் லிட்ரேச்சர் இந்த பாயிண்ட் பாருங்க இந்த ஏஜ் ஆஃப் ரிட்டன் லிட்ரேச்சர் ஓரல் லிட்ரேச்சர் கீழே ரைட் இந்த ஏஜ் ஆஃப் ரிட்டன் லிட்ரேச்சர் ஸ்கிரைப்ஸ் காப்பி டவுன் டெக்ஸ்டஸ் விச் வாஸ் அன் எக்ஸ்பென்சிவ் அஃபேர் ஏன்னா அந்த டைம்ல அந்த அந்த என்ன சொல்றது லிட்ரேட் பீப்புள்ஸ் ரொம்ப கம்மி ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் ரிலீஜியஸ் பீப்புள் ரைட் அவங்க கொஞ்சம் கண்டிப்பா அவங்க படிச்சிருப்பாங்க அது போக ராயல் பீப்புள்ஸ் கொஞ்சம் படிச்சிருப்பாங்களே தவிர ரைட் இந்த மாதிரி புவர் பீப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா ரைட் லிட்ரேட்டா இருக்க மாட்டாங்க ஸோ அதனால இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சாரருக்கு மட்டுமே கிடைக்க ஒரு ஒரு ப்ரிவிலேஜா தான் இருந்துச்சு அண்ட் வித் பிரிண்டிங் அனானிமிட்டி கேவ் டு த ஆத்தர்ஷிப் ஓகே சிவால்ரிக் ஃபியூடலிசம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இங்கிலீஷ் எப்போ அந்த பிரிண்டிங் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அது வரைக்கும் இங்கிலீஷ் வந்து என்னது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் லாங்குவேஜை யாரும் பார்க்கல ரைட் லாங்குவேஜ் ஃபார் த புவர் பீப்புளாக தான் இருந்துச்சு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 லிட்ரரி லாங்குவேஜாக மாறுது ரைட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அடுத்து பீரியட் ஆஃப் சார்ஜர் இன் சார்ஜர் யூத் இங்கிலாந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரிஸ்டோக்ராட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் அது ஹைட் ஆஃப் க்ளோரி அப்படிங்கும்போது ஓவரால் இங்கிலாந்து கிடையாதுங்க ஒரு ஒரு அரிஸ்டோக்ராட் இல்லை அப்படின்னா என்ன சொல்றது ஒரு ஒரு ஜென்ட்ரி அந்த ஒரு 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 சைட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வேணா நம்ம சொல்லலாம் எப்படி ஹைட் ஆஃப் க்ளோரி அப்படின்னு ஏன்னா விக்ட்ரிஸ் இந்த 100 Years வார் ரைட் பேட்ரியாட்டிக் போயிட்ரி பட் ஓவரால் கண்ட்ரியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க நிறைய இடத்துல ரிவோல்ட் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு ட்ரபிள்ஸ் இத்தனை ட்ரபிள் இருக்கும்போது எப்படி கண்ட்ரி முதல்ல ஹைட் ஆஃப் க்ளோரியில் இருக்குன்னு சொல்லுங்க கீழே இத்தனை ட்ரபிள் இருந்தாலும் எப்படி இருக்கும் பிளாக் டெத் ரைட் ப்ளூபோனிக் பிளேக் ஓகேவா பிளாக் டெத் நிறைய இருக்கு ஸோ எக்கனாமிக் ட்ரபிள்ஸ் ரைட் வார்னு வந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும் ரைட் பிளாக் டெத் பிளாக் டெத் மாதிரி நிறைய டிசீஸ் வரலாம் ரைட் எக்கனாமிக் ட்ரபிள்ஸ் வரும் ரைட் அடுத்து இங்க ஒரு 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 ஷிஃப்ட்டை பாருங்க சர்வ்டம்ல இருந்து என்னவா மாறுதுன்னா வேஜ் சிஸ்டமா மாறுது ரைட் வேஜ் சிஸ்டம் ஓகேவா சேலரி அடுத்து 100 Years வார் பெசன்ஸ் ரிவோல்ட் ஓகே ஸோ பெசன்ஸ் ரிவோல்ட் நம்ம அங்கே ஒரு ஒர்க் பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 பேர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த 4 பேர் தான் சார்ஜர் லாங்லேண்ட் கோவர் விக்லிஃப் ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜர் டிட்டாச்டு ஃப்ரம் ஸ்ட்ராம்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இது எதுலேயுமே ரைட் அந்த அவுட்டர் வேர்ல்டு எதுலேயுமே கலந்துக்கிடாம அவரோட ஒர்க் ரைட் அந்த ராயல் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி அவரோட அந்த ஒர்க்ஸ் அதோட அந்த சர்க்கிள் முடிஞ்சு போச்சு லாங்லாண்ட் வில்லியம் லாங்லாண்ட் ரைட் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஹி கேவ் வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் பீப்புள் ரைட் இந்த டேர்ம் வந்து இவருக்கு யூஸ் ஆகும் வாய்ஸ் ஆஃப் த புவர் வாய்ஸ் ஆஃப் த ரெவல்யூஷன் ரைட் வில்லியம் லாங்லாண்ட் அடுத்து கோவர் ஜான் கோவர் டினவுன்ஸ்டு கண்டெம்பரரி போலீஸ் ரைட் அடுத்து தோ லெஸ் ஷார்ப்லி தேன் லாங்லாண்ட் ஓகே மாரல் கோவர் ரைட் கோவர் டினவுன்ஸ் கண்டெம்பரரி போலீஸ் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் காட்டுறாரு ரைட் பட் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரைட்டரா இல்லை ராஜாக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரைட்டரா தான் இருந்திருக்காரே தவிர ரைட் மற்றபடி மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ரைட்டரா இல்லை ஏன்னா அந்த பெசன்ஸ் ரிவோல்ட்டே இவர் வந்து கொஞ்சம் தப்பாக தான் சொல்லியிருப்பாரு நம்ம உள்ள பார்ப்போம் அடுத்து வீக்லிஃப் இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர்மேஷன்ல வருவார் ரெஃபர்மேஷன்ங்கிற வேர்டே நம்ம ரிலீஜியஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம் ரைட் ரெஃபர்மேஷனுக்குள்ள வருவார் மற்ற 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கலான ஆட்கள் பொலிட்டிக்கல் லிட்ரேச்சருக்குள்ள வச்சுக்கலாம் வீக்லிஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ரிலீஜியஸ் ரைட் ரெஃபர்மேஷன் ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெஸ்ட் அட்டாக்டு கரப்ட் கிளர்ஜி ரைட் அந்த டைம்ல இருந்த அந்த கிளர்ஜி மற்றபடி என்ன அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ரிலீஜியஸ் மேன் தான் ரைட் இவருக்கு யாரை பிடிக்காது அப்படின்னா ரிலீஜியஸ் எல்லாம் பிடிக்காம இல்ல கரப்ட் கிளர்ஜி அந்த கரப்ஷனை தான் வெறுத்தாரே தவிர கிளர்ஜியவோ கிறிஸ்டியானிட்டியவோ வெறுக்கல ஜெஃப்ரி சாசர் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அண்ட் ட்ரைடன் நினைக்கிறேன் ரைட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரின்னு சொல்லியிருப்பார் ரைட் ஸோ ஜெஃப்ரி சாசரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயிட்டுன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடன் அவரோட லாஸ்ட் ஒர்க்கு அந்த ஃபேபிள்ஸ் ரைட் 1700 வரும் ஓகேவா ஸோ அந்த ஒர்க்கில் தான் இந்த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயிட்டுன்னு சொல்லுவார் அதே மாதிரி அந்த கேண்டபரி டைல்ஸை வந்து உங்களுக்கு தெரியும் காட்ஸ் பிளென்டி ரைட் மறந்துட வேண்டாம் ரைட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயிட்ரி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடன் ஓகேவா அடுத்து
First poet of national importance. First poet. Okay. Genius. Recognized in all ages. His career is divided into 3 phases. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படாது, தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஃப்ரெஞ்சு, மிடில், இட்டாலியன். இல்லை அப்படின்னா ஃப்ரெஞ்ச், இட்டாலியன், கடைசியில தான் இங்கிலீஷ். ஓகேவா? அந்த ஃப்ரெஞ்சு, இட்டாலியன், இங்கிலீஷ் என்ன அப்படின்னு நம்ம இப்பவுமே பார்த்துருவோம். இல்லை ஃப்ரெஞ்ச், மிடில், இட்டாலியன். ரைட், நமக்கு அடுத்த ஸ்லைடு தெளிவாக வந்துடும். அந்த ஃப்ரெஞ்ச் டைம்ல என்னென்ன ஒர்க் எழுதியிருக்காரு, ரைட், இட்டாலியன் டைம்ல என்னென்ன ஒர்க்கு, அந்த இங்கிலீஷ் டைம்ல என்னென்ன ஒர்க்கு பார்த்துரும். அவரோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜான் ஆஃப் கண்ட் உள்ள நிறைய வரும். ஜான் ஆஃப் கண்ட், ரைட், அவங்க ஒய்ஃப் பிளான்ஷே, ரைட், இந்த நேம்லாம் உள்ள வரும். முதல்ல பார்த்துட்டு தான் நம்ம வந்தோம். அடுத்து இவரோட டைலக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட். ஓகேவா? ஸோ இவரோட டைலக்ட் எப்படி நம்ம டான்டே வந்து டஸ்கன் டைலக்ட்ல எழுதினாரோ, ரைட், இட்டாலியன் டஸ்கன் டைலக்ட் எழுதினாரோ, அதே மாதிரி இவரோட பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட். ஸோ நமக்கு ஃபேமிலி சைடு நமக்கு பெருசாக உள்ளே போக வேண்டாம். பட் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பசங்களும் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அதில் ஒரு பையன் லூவிஸ், ரைட், அந்த கீழேருந்து 4வது ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட், 4வது 3வது ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அவரோட பையனுக்கு, ரைட், அந்த லூவிஸ் அப்படிங்கிற பையனுக்கு ஒரு ஒர்க்கை டெடிகேட் பண்ணியிருப்பாரு. எ ட்ரீட்டிஸ் ஆன் த ஆஸ்ட்ரோலோப். ரைட், ஆஸ்ட்ரோலாப். ரைட், அந்த ஆஸ்ட்ரோலாப் அப்படிங்கிற அந்த ட்ரீட்டிஸ் ஆன் த ஆஸ்ட்ரோலாப், இது வந்து ஒரு அஸ்ட்ரானமி ஒர்க். ரைட், அஸ்ட்ரானமிக்கல் ஒர்க். இந்த ஒர்க்கை வந்து அவரோட பையனுக்கு டெடிகேட் பண்ணியிருப்பார். சரியா? மற்றபடி பெருசாலாம் அவரோட பர்சனல் லைஃப்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு ரீட் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கிட்டோம் போதும். சரியா? அண்ட் கிங் எட்வர்ட் III கிராண்டட் சார்ஜர் எ லைஃப் பென்ஷன் ஃபார் ஹிஸ் சர்வீஸ். ஆக்சுவலி என்னன்னா, அப்போ எட்வர்ட் III தான் கொடுத்தாரான்னு இல்லை, ரிச்சர்ட் II அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு மேலே பாருங்க. சார்ஜர் வாஸ் கேப்சர்டு பை த பிரெஞ்ச் டியூரிங் த பிரிட்டன் எக்ஸ்பெடிஷன் ஆஃப் 1359. அடுத்து ரேன்சம் கொடுத்து வாங்கினாங்கல்ல ரிச்சர்ட். ரைட், அதுக்கு முன்னாடியே என்னது, ரைட், பிகேம் கோர்ட்டியர் டிப்ளமேட். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி டைம்ல. சரி, அப்போ எல்லா ராஜாக்களுமே என்ன அப்படின்னா இவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரைட், நல்ல ஒரு கொஞ்சம் ஒரு 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 டிப்ளமேட்டிக் லைஃப் ஸ்டைல், ரைட், அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் கெரியர், ரைட், நம்ம இதை பார்ப்போம். ஹி ஹெல்ட் அ நம்பர் ஆஃப் ராயல் போஸ்ட் நிறைய, ரைட், சர்விங் போத் ரிச்சர்ட் III அண்ட் ஹிஸ் சக்சஸர் ரிச்சர்ட் II. ஓகே, டிப்ளமேட் மிஷனுக்கு நிறைய அனுப்புறாங்க. அண்ட் during the reign of Richard II, he was elected member of parliament, MP for Kent. ஓகே, கடைசியில் எங்க முடிக்குது அப்படின்னா அந்த ஓவர்சீயிங் ராயல் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ். ரைட், ஸோ அதை ஒரு 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 மேனேஜர் மாதிரி இல்லை சூப்பர்வைசர் மாதிரி. ஓகேவா? 1389 அதோட அவருக்கு முடியுது. 1400 இறந்து போறாரு. எப்படின்னு தெரியல. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் வெஸ்ட்மினிஸ்டர்ல ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல புதைக்கிறாங்க. ரைட், அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா போயட்ஸ் கார்னர். ரைட், அவர் புதைச்சதுக்கு அப்புறம் இந்த பேர் போயட்ஸ் கார்னர். ரைட், ஸோ இதில் தான் நான் சொன்னேன் சார்ஜரோட ஒர்க். ரைட், ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் சார்ஜரோட ஒரு ஜஸ்ட், சரியா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். பட் இங்கே பாருங்க, இதுலேருந்து ஆரம்பிக்கு சார்ஜரோட ஒர்க்ஸ் நம்ம 3 பேஸாக பிரித்தோம். ரைட், ஏர்லி, மிடில், லேட்டர் அப்படின்னு லாஸ்ட்னு. அதில் பாருங்க ஏர்லி, மிடில், லாஸ்ட். அதில் ஏர்லி பாருங்க டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ரொமான் டி லா ரோஸ். ரைட், இது வந்து நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணா இருக்கும். ரைட், ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ்ன்னு சொல்லி ஒரு ஃப்ரெஞ்சு ஒர்க், இது ரோமன் டி லா ரோஸ். ரைட், இது நம்ம முதல்ல பார்த்துருப்போம், இந்த நேம் வந்து நம்ம முதல்ல பார்த்துருப்போம். ரைட், ஸோ நிறைய பேர் இந்த ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அவரோட ஒரு பிகினிங் ஒர்க் இது. சரியா? ஏர்லி ஒர்க். த புக் ஆஃப் டச்சஸ், இதுல இருந்தா நமக்கு எக்ஸாம் ஓரியன்ட் இந்த புக் ஆஃப் டச்சஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. அடுத்து மிடில் பீரியட்ல பாருங்க ஹவுஸ் ஆஃப் ஃபேம், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபூல்ஸ். அடுத்து டிரான்ஸ்லேஷன், ரைட், கன்சுலேஷன் ஆஃப் பிலாசபி. ரைட், போய்தீஸோட கன்சுலேஷன் ஆஃப் பிலாசபி அவரோட ஒர்க்கையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அடுத்து ட்ரையல்ஸ் அண்ட் கிரசைட், த லெஜெண்ட் ஆஃப் ஃபுட். இதெல்லாம் நம்ம சிம்பிளா சொல்லிடலாமே. ஏர்லி பீரியட் பாத்தீங்க அப்படின்னா புக் ஆஃப் டச்சஸும், லாஸ்ட் பீரியட் பாருங்க அந்த கேண்டர்பரிஸ். மிச்சம் எல்லா ஒர்க்குமே என்னதுதான் மிடில் பீரியட் அப்படின்னு கூட ஒரே வார்த்தையில் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ த புக் ஆஃப் டச்சஸ் சார்ஜரோட ஃபர்ஸ்ட், ரைட், ட்ரீம் விஷன். ரைட், ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு தானே, அதை விட்டுருவோம். ரைட், ஸோ புக் ஆஃப் டச்சஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். சார்ஜரோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் விஷன் ஆக்டோசிலபிக் கப்லெட்ல எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஸோ ஆக்டோசிலபிக் கப்லெட்ல 2 ஒர்க் எழுதியிருப்பாரு. ரைட், ஃபர்ஸ்ட் ஒர்க் இதான். ரைட், நம்ம அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை விட்டுருங்க. சரி, அதை நான் உள்ளே கொண்டு வரல. ரைட், புக் ஆஃப் டச்சஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். சரியா? ஸோ அந்த புக் ஆஃப் டச்சஸும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற போகிற ஒர்க் ரெண்டுமே என்ன அப்படின்னா ஆக்டோசிலபிக் கப்லெட்ல எழுதியிருப்பாரு. அண்ட் இட் ஹாஸ் a வெரி லாங் ப்ரொலாக். அண்ட் கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிபிக்ஸ் த சாரோ ஆஃப் த பெரியவ்ட் கிங் நைட். சரியா? ஒரு நைட் வந்து என்ன ஒரு சோக ஒரு நைட் வந்து ரொம்ப சோகமா இருப்பார். ரைட், அவரோட சாரோ. ரைட், இந்த நைட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆஃப் கண்ட், அவரோட பேட்டர்ன். ஏன் அப்படின்னா அந்த டைம் தான் என்னாச்சு அப்படின்னா ஜான் ஆஃப் கண்ட் அவரோட மனைவியான பிளான்ச்சே. ரைட், அடுத்து பாருங்க டெத் ஆஃப் பிளான்ச்சே. ரைட், ஸோ ஒரு 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 லேமெண்ட், ஒரு ஒரு அலிகாரிக்கல் லேமெண்ட் ஒர்க் தான் இது.
ரைட். அப்போ ஒரு மனைவி, ஒரு வாழ்க்கை துணை இழந்த ஒரு ஆள், ரைட், எவ்வளவு சோகமா இருப்பாங்களோ, ரைட், அந்த மாதிரி நைட்டை வச்சு எழுதுறாரு இந்த ஒர்க்கை. ரைட், இவரோட சார்ஜரோட ஃபாலோவர்ஸ், ரைட், சார்ஜேரியன்ஸ்னு ஒரு தனி கேட்டகரி இருக்கு. ஸ்காட்டிஷ் சார்ஜேரியன்ஸ், இங்கிலீஷ் சார்ஜேரியன்ஸ், ரைட். அதுல ஜான் லிட்கேட் முக்கியமான ஒரு ஆள். இவர் பாத்தீங்க அப்படின்னா இவரோட ஒர்க்கை காப்பி பண்ணி தான் நிறைய ஒர்க் எழுதியிருப்பார். அதுல இந்த புக் ஆஃப் டச்சஸ் இதை காப்பி பண்ணி எழுதின ஒர்க் த கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட், இல்ல த கம்ப்ளைண்ட் ஆஃப் த லவர்ஸ் லைஃப். ரைட், யார் எழுதுனா? லிட்கேட். எதை காப்பி பண்ணி? த புக் ஆஃப் த டச்சஸ். ரைட், இந்த இதை பார்த்து பேஸ்ட் ஆன். ஸோ கதை பாருங்க, த போயட் அனேபிள் டு ஸ்லீப் பிகாஸ் ஆஃப் லவ் சிக்னஸ் ஆர் டிப்ரெஷன். ரைட், லவ் சிக்னஸ். ஓகேவா? ஸோ ஓவிட ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாரு. இன் ஹிஸ் ட்ரீம் ஹி ஃபர்ஸ்ட் ஃபாலோஸ். ரைட், அடுத்து அந்த ஹண்டிங் பார்ட்டி திரும்ப விலகிட்டாங்க. அந்த ஹண்டிங் பார்ட்டியை தாண்டி போகும்போது தான் என்ன அப்படின்னா ஹி மீட்ஸ் அ நைட். பிளாக் ட்ரெஸ் போட்டு உட்காந்து ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு. ஏன் அப்படின்னா அவரோட அந்த லேடியில, ரைட், அந்த ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க. சரியா? ஸோ அதனால என்ன அப்படின்னா சோகத்துல இருக்காரு. இப்போ அவங்க கேட்கும்போது அந்த நைட் என்ன பண்றாங்க அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. ரைட், அவங்க பியூட்டி எப்படி, வேர்ச்சு எப்படி, எல்லாத்தையுமே சொல்றாங்க. கடைசியில என்ன அப்படின்னா ஏ பெல் ஸ்ட்ரைக்ஸ் 12. இந்த ட்ரீமர் வந்து முடிச்சிட்டாரு. முடிச்சதோட கதை முடிஞ்சு போச்சு. ரைட், ஸோ இதான் என்ன அப்படின்னா, ரைட், அப்ப கதை எப்படி முடியுதுன்னு பாருங்க. அப்படிதான் முடியும். சரியா? கனவுல இருந்து வெளியே வரும்போது கதை முடிச்சிடும். த புக் ஆஃப் த டச்சஸ். ரைட், அடுத்த ஒர்க் பாருங்க, த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். அன்பினிஷ்டு. ரைட், அன்பினிஷ்டு நம்பர் 1 முக்கியமான பாயிண்ட். அப்ப சார்ஜரோட அன்பினிஷ்டு ஒர்க்கை நம்ம தனி கேட்டகரைஸ் பண்ணி வைக்கணும். ரைட், சேம் ட்ரீம் அலிகரி, சேம் ஆக்டோசிலபி கப்லெட். அப்போ புக் ஆஃப் த டச்சஸ், ஹவுஸ் ஆஃப் ஃபேம், இந்த ரெண்டுமே என்னதுதான்? ஆக்டோசிலபி கப்லெட் தான். சரியா? அலிகாரிக்கல் மீனிங் ஆஃப் திஸ் போயம் நாட் கிளியர். ஓகே, அடுத்து எக்கோஸ் ஆஃப் ஓவிட், வெர்ஜில், டான்டே. ரைட், ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் உள்ள வருது. அலெக்சாண்டர் போப். ரைட், அகஸ்டின் ஏஜில் நம்ம அகஸ்டின் போயிட்ரியில் இருக்கிற அந்த அலெக்சாண்டர் போப்போட த டெம்பிள் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒர்க் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அடுத்து ரைட், நம்ம கதைக்குள்ள போயிடுவோமா? ஷார்ட்டா முடிச்சிரும். இந்த போயட் ட்ரீம்ஸ் அண்ட் ஃபைன்ஸ் ஹிம்செல்ஃப். அதே மாதிரி தூங்குறாரு, முழிச்சு கனவுல பாக்குறாரு ஒரு கிளாஸ் டெம்பிள்ல இருக்காரு. அந்த கிளாஸ் டெம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆஃப் இமேஜஸ் ஆஃப் ஃபேமஸ் வாரியர்ஸ் அண்ட் லவர்ஸ். ரைட், அடுத்து எங்க போறாரு? ஒரு ஒரு டாக்கிங் ஈகிள். ரைட், அதான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஜான்ரையில ஒரு காமன் கைட். ரைட், ட்ரீம் அலிகரி ஒரு காமன் கைடு தான். யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக்கிங் ஈகிள். ரைட், ஸோ டெசர்ட்ல இருந்து அந்த டாக்கிங் ஈகிள் இவர் எங்க தூக்கிட்டு போகுது அப்படின்னா டவர் ஆஃப் ஐஸ். ஹி இஸ் டிராப்டு நெக்ஸ்ட் டு எ டவர் ஆஃப் ஐஸ். ஸோ டவர் ஆஃப் ஐஸுக்கும் போது நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்த உடனே அந்த ஐஸ் ஆயிரும், மெல்ட் ஆயிரும். ரைட், சேம் திங் தான். அந்த டவர் ஆஃப் ஐஸ்ல பாத்தீங்கன்னா யாரோட நேம்ல இருக்குன்னா நேம் ஆஃப் த ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், கிங்ஸ். ரைட், தட் ஆர் மெல்டிங் அண்ட் அன்ரீடபிள். அப்ப என்ன அர்த்தம்? காலம் போக போக அந்த ஃபேமஸ், ரைட், இது என்ன ஆயிரும்? போயிடும். இதெல்லாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், ஐஸ் அதோட லைஃப் வரைக்கும் தான். அடுத்து ஹி என்டர்ஸ் அ கேசல். உள்ள பாத்தீங்கன்னா ஃபேம் அப்படிங்கிற ஒரு விமன் இருக்காங்க. ஃபேம் தட் மீன்ஸ் ஃபேமஸ், ரைட், உமன் ஆஃப் வேரிங் ஹைட்ஸ் வித் நியூமரஸ் ஐஸ், இயர்ஸ், டங்ஸ். கொஞ்சம் அந்த உருவமே கொஞ்சம் ஒரு மாதிரி பயங்கரமா தான் இருக்கு. அண்ட் த ஈகிள் தென் கைட்ஸ் him into the house of rumor that is built of sticks. ரைட், ஹவுஸ் ஆஃப் ரூமர் கூட்டிட்டு போறாங்க. ரைட், கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, ரைட், ஒரு இம்போசிங் ஃபியர் வரும்போது அந்த போயம் டக்குன்னு ஒரு அப்ரப்டான ஒரு எண்டிங் தான். ரைட், ஸோ எண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு அப்ரப்டான எண்டிங். அதனால தான் அன்ஃபினிஷ்ட் நம்ம சொல்றோம், முடியல. இந்த போயம் ஹேஸ் பீன் டிஸ்கிரைப்ட் அஸ் அ பேரடி ஆஃப் டான்டேயோட டிவைன் காமெடி. இது முக்கியமா கேட்பாங்க. சார்ஜரோட எந்த ஒர்க் வந்து டிவைன் காமெடியோட பேரடி? த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். மறந்துட வேண்டாம். சரியா? டான்டேயோட எந்த ஒர்க் வந்து, ரைட், டான்டேயோட டிவைன் காமெடி. சார்ஜரோட எந்த ஒர்க் வந்து டான்டேயோட ஒர்க்கோட பேரடின்னு கேட்பான். சரியா? மறந்துட வேண்டாம். ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ரைட், த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ், ராயல்ஸ் அண்ட் கிரசைட், த லெஜெண்ட் ஆஃப் வுட் உமன். எல்லாமே நம்ம இதோட பார்க்கணும். அண்ட் இது வரைக்கும் ஆக்டோசிலபி கப்லெட் எழுதினவர் இப்போ என்ன கொண்டு வரான்னு பாருங்க. இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் வரும்போது சேம் ட்ரீம் அலிகரி தான். பட் என்ன ஆகுது? 7 லைன் சார்ஜேரியன் ஸ்டான்ஸா என்னவா மாறுது? 7 லைன்டு சார்ஜேரியன் ஸ்டான்ஸா. ரைட், ஸோ ரைம் ஸ்கீம் பாருங்க. 7 லைன்டு ஸ்டான்ஸா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏபி ஏபி பி சிசி. சார்ஜேரியன் ஸ்டான்ஸாவோட ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏபி ஏபி பி சிசி. ரைட், ஸோ இதுல தான் என்ன அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் ஃபோல்ஸ். ரைட், அதுக்கப்புறம் அந்த லேட்டர் ஒர்க்ஸ் இதே ஃபார்மெட்ல எழுதியிருப்பாரு. அண்ட் பிலீவ்டு டு பி அன் அலிகரி. எதுக்கா? பெட்ரோத்தல். யாருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கிங் ரிச்சர்ட். ரைட், அவரோட ரொம்ப முக்கியமான கிங் ரிச்சர்ட் த செகண்டுக்கும் ஆனி ஆஃப் பொஹிமியா. ரைட், இவங்க 2 பேரோட பெட்ரோத்தலை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் என்ன அப்படின்னா ஒரு அலிகரிக்கல் ஒர்க் எழுதுறாரு. அண்ட் இதுல பாருங்க போயட் என்ன ஒர்க் வாசிக்கிறாரு? சிசாரோட த ட்ரீம் ஆஃப் சிசிபோ. ரைட், இந்த ஒர்க் தான் எழுதுறாரு. ஓகே, இந்த ஒர்க் தான் அவர் ரீட் பண்றாரு. ட்ரீம் ஆஃப் சிசிபோ. ரைட், சிசாரோட இந்த ஒர்க்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒர்க்ல
ட்ரீம் ஆஃப் சிசிபோல யார் கைடுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கானஸ், அவன் தான் கைடா வருவான். ரைட், அவன் வந்து அதுல வந்து ஹேவன் ஃபியூச்சர்லாம் காட்டுவான். இதே மாதிரி இந்த ஒர்க்கை ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் தூங்குறவர், இவரோட கனவுல யார் வராங்கன்னா அந்த ஆப்பிரிக்கன்ஸ் வராங்க. ரைட், எங்க கூட்டிட்டு போறாங்க? டெம்பிள் ஆஃப் வீனஸ். அங்க என்ன பஞ்சாயத்து ஓடுது அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே. ரைட், அதுக்கான ஒரு ஒரு சின்ன பஞ்சாயத்து. ரைட், பாக்குறாங்க அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அவங்களோட மேட்டை சூஸ் பண்ணும். ரைட், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரைட் கப்பலா போறதுக்காக. அப்போ அந்த என்ன பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேல் ஈகிள்ஸ் வாண்ட் டு சூஸ் த சேம் ஃபீமேல் ஈகிள். பட் அந்த ஃபீமேல் ஈகிள் என்ன சொல்லிடும் அப்படின்னா எனக்கு இன்னொரு ஒரு வருஷம் டைம் வேணும். ரைட், கிட்டத்தட்ட யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அந்த டைம்ல அந்த பெட்ரோத்தில் மாதிரி. சரியா? ஸோ ஆஃப்ரிக்கானஸ் சாரோட த ட்ரீம் ஆஃப் சிசிபோ, பார்லிமெண்ட் ஆஃப் ஹோல்ஸ், ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசைட், ஃபினிஷ்டு போயம் இன் சாசேரியன் ஸ்டான்ஸா அப்படின்னா ABABBCC. ரைட், 7 லைன் சாசேரியன் ஸ்டான்ஸா. யாருக்கு டெடிகேட் பண்றான்னு பாருங்க, மாரல் கோவர். மாரல் கோவர். ரைட், டெடிகேட்டட் டு மாரல் கோவர், ஜான் கோவர். சாசரோட லாங்கஸ்ட் சிங்கிள் போயம் எதுல மாடல், என்ன மாடல்னு பாருங்க, ஃபிலஸ்ட்ரேட்டோ. பொக்காஷியோட வேர்ஸ். ரைட், ஃபிலஸ்ட்ரேட்டோ. அடுத்து கோர்ட்லி ரொமான்ஸ் ஒர்க் தான். தி லெஜெண்ட் ஆஃப் குட் உமன். ரைட், நமக்கு இதோட முடியுது. ரிட்டன் இன் டைகாசிலபிக் கப்லெட், ஹீரோயிக் கப்லெட். அப்ப என்ன, சாசேரியன் ஸ்டான்ஸா இல்லாம டைகாசிலபிக். ரைட், ஹீரோயிக் கப்லெட்ல ஒரு ஒர்க் எழுதுறாரு. A prologue and 9 tales. இந்த 9 tales யாரெல்லாம் பாருங்க, ஸ்டோரிஸ் ஆஃப் கிளியோபட்ரா, தெஸ்பீடிடோ. ரைட், ஒரு 9 விமன். ரைட், பிட்ரேயல் ஆஃப் குட் விமன் பை விக்கெட் மேன். ஓகே, ஸோ இன்கம்ப்ளீட். அண்ட் திஸ் இஸ் அ பாலினோட். ரைட், ஸோ பாலினோட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசைட்ல. ரைட், ஏன் அந்த பிட்ரேயல் ஆஃப் குட் விமன் பை விக்கெட் மேன். ரைட், என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலினோட். ரைட், அந்த பாலினோட் அந்த லாஸ்ட் பாயிண்ட் முடிச்சிடும். லாஸ்ட் 2 பாயிண்ட்டையும் முடிச்சுட்டு நான் சொல்றேன். This is a palinote or a poem retracting an earlier argument. ரைட், அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஏர்லியர் ஆர்குமெண்ட்ல ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசைட்ல அவர் பண்ண விஷயத்தை என்ன பண்றாரு, நான் மாத்திக்கிறேன். ரைட், பாலினோட். போன விஷயத்துல போன ஒர்க்ல பண்ணது தப்பு தான். ரைட், மாத்திக்கிறேன். என்ன பிரச்சனை, அந்த ப்ரொலாக்ல சொல்றாரு சாசர். ரைட், அந்த காட் ஆஃப் ஒய்ஃப் அண்ட் இஸ் ஒய்ஃப் ஆல்ஸ்டட் 2 பேர் உள்ள வராங்க. ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசைட்ல நீங்க விமனை போர்ட்ரேட் பண்றது கொஞ்சம் தப்பா இருக்கு, மாத்திக்கோங்க. ரைட், யாரு வந்து சொல்றா, காட் ஆஃப் லவ். ரைட், வீனஸும் அவங்களோட ஒய்ஃப் அல்செஸ்ட். ரைட், 2 பேரும் அல்ஸ்டர் 2 பேரும் சேர்ந்து வந்து ரைட் ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசைட் நீங்க விமனை போர்ட்ரேட் பண்ணது நல்லா இல்ல. ரைட், நம்ம இப்ப என்ன செஞ்சுக்கிடுவோம் இந்த ஒர்க், அதனால இவர் இந்த ஒர்க்ல மாத்தி எழுதுற மாதிரி. ரைட், அப்படி கொண்டு வராங்க. ஓகேவா? த லெஜெண்ட் ஆஃப் குட் உமன் 1380s. அடுத்து அதர் ஒர்க்ஸ் நமக்கு இன்னைக்கு இதோட முடிச்சிடலாம். த லெஜெண்ட் ஆஃப் சென்ட் சிசிலியா, த ஃபேமஸ் வெர்ஜின் மார்டரி லெஜெண்ட், லேட்டர் ரிவைஸ். திரும்ப எங்க கொண்டு வராரு த லெஜெண்ட் ஆஃப் சென்ட் சிசிலியாவை, த செகண்ட் நைட் ஸ்டைல் கேண்டர்பரி டேல்ஸ்குள்ள வரும். அடுத்து பாலமன் ஆர்கேட் செப்பரேட் ஒர்க். அது போக என்னாச்சு அப்படின்னா நைட் ஸ்டைல்லையும் வரும். ஃபர்ஸ்ட் கதையே தான் கேண்டர்பரி டேல்ஸோட ஃபர்ஸ்ட் கதையே தான் நைட் ஸ்டைல். அண்ட் இது எங்கன்னா பேஸ்ட் ஆன் பொக்காஷியோ டெசிடா போயம். அந்த போயத்தை பேஸ் பண்ணி அந்த ஒர்க் பாலமன் ஆர்கேட். கடைசியில் ட்ரீட்டஸ் ஆன் த ஆஸ்ட்ரோபல், இது நம்ம பார்த்தோம், ஒரு அஸ்ட்ரானமிக்கல் ஒர்க். ரைட், ஒரு ப்ரோசஸ் அவரோட பையனுக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாரு, லிட்டில் லூயிஸ். ரைட், ஸோ நாளைக்கு நம்ம என்ன அப்படின்னா கேண்டர்பரி டேல்ஸ் பார்த்து முடிச்சிருவோம். கேண்டர்பரி டேல்ஸ் முடிச்சதோட சார்ஜர் முடிஞ்சிடும். அடுத்து ரிமைனிங் ரைட்டர்ஸ் அந்த டைம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ நம்ம நாளைக்கு முடிச்சிருவோம். ரைட், ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சாம, ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? No, sir. ஓகே மேம். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா குரூப்ல கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். Thank you, sir. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.